அத்தியாயம் 1. நிறம் மாறிக்கொண்டிருக்கும் வானத்திலிருந்து வெளிச்சம் ஒழுகிக் கொண்டிருந்தது. தேதிகள் கிழிக்கப்பட்டு, பற்கள் துலக்கப்பட்டு, பால் பாக்கெட்டுகள் பொறுக்கப்பட்டு, செய்தித்தாள்கள் புரட்டப்பட்டு, விளக்குகள் அணைக்கப்பட்டு, மற்றும் ஒரு புதிய நாள். அந்த ஸ்டோர்ஸில் 14 குடித்தனங்கள். கைப்பம்பு முன்பாக எவர் சில்வர், பித்தளை, பிளாஸ்டிக் குடங்கள். காத்திருக்கும் நேரத்தில் பெண்கள் அவல் மென்று கொண்டிருந்தார்கள். கோகிலா வீட்டில் புதுசா கலர் டெலிவிஷன் வாங்கியிருக்கா, பாத்தியா? என்ன பெரிய அதிசயம்! இன்ஸ்டால்மெண்ட்டு. என் வீட்டில் கூட தான் வந்து கெஞ்சினா. வெறும் 500 கட்டினா பொட்டி கொண்டாந்து வீட்டில் வைக்கிறேன்னா. எனக்கு இந்த கடன் பிசினஸே பிடிக்காது. தேவகிக்கு டாக்டர் என்ன சொன்னாங்களாம் கேட்டியா? கல்யாணமாகி 4 வருஷம் கழிச்சு முதல் தடவையா உண்டாகியிருக்கா. ஸ்கேன் பண்ணி பார்த்தா பொம்பளை பிள்ளையாம். மாமியார்காரி களைச்சிட சொல்றாளாம். புருஷன் என்ன சொல்றான்? அம்மாவோட வார்த்தையை அவன் என்னைக்கு மீறி பேசியிருக்கான்? பாவமே, அதான் இவன் முகம் வாட்டமா இருக்குதா? ஜலஜா வீட்டுக்கு அவ தங்கச்சி வந்து 1 மாசமா தங்கியிருக்காள்ல, ஏன்னு சொல்லு பார்க்கலாம். மெட்ராஸை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறதா சொன்னான். ஒரு நாளைக்கு மேலே சுற்றி பார்க்கறதுக்கு மெட்ராஸில் என்னடி இருக்கு? அதுக்கு 1 மாசமா டேரா போடுவாங்க. பின்ன என்ன காரணம் உனக்கு தெரியுமா? துப்பறிஞ்சில்ல தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவளுக்கு கர்ப்பப்பையில் கட்டி மாதிரி இருக்கான். கல்யாண பொண்ணுக்கு இப்படி இருந்தா எப்படி? விஷயம் வெளியில பரவிடுமேன்னு மெட்ராஸுக்கு வரவழைச்சு ரகசியமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ரமணியோட புருஷனை எங்கே 10 நாளாக காணோம். உனக்கு தெரியாதா? ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை. ஹைதராபாத்துக்கு தண்டனை மாதிரி தூக்கி அடிச்சிட்டாங்க. இவ பெருமையா ட்ரைனிங்குக்கு கம்பெனி அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்லிக்கிட்டு திரியிறா. புருஷன் ஊரில் இல்லாதப்போ இவ எங்கே கொண்டை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் அப்பிக்கிட்டு வெளியில் போறா? சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னு சொன்னா. எந்த அளவுக்கு உண்மையோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனந்தியை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, என்ன ஆச்சான்? பதில் எதுவும் வந்துச்சாமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மொட்டை கடுதாசி போச்சான். என்னன்னு? ஆனந்திக்கு ஒரு காதல் விவகாரம் இருக்குன்னு யாரோ எழுதி போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி பதில் வரும்? மார்க்கெட்டில் பார்த்தப்போ தரகர் என்கிட்ட சொன்னாரு, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னாரு. நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பாவம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஆனந்தி நிஜமாவே யாரையாச்சும் லவ் பண்ணுறாளா என்ன? எப்பவும் ஒரு கனவுல தான் இருக்கா. 3 தடவை கூப்பிட்டாதான் திரும்பி பார்க்குறா. தானா சிரிச்சுக்கிறா. இருக்கலாம். அவ யாரை லவ் பண்ணுறாளாம் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன்னா... சட்டென்று வாக்கியம் பிரேக் அடித்து நின்றது. வசந்தன் தன் பிளாஸ்டிக் பக்கெட்டோடு வந்து குடங்களின் வரிசையில் கடைசியாக வைத்துவிட்டு நின்றதும் அத்தனை பெண்களும் பேச்சை நிறுத்தி தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். வசந்தன் லுங்கியும் கை வைத்த பனியனுமாய் இருந்தான். அவன் தோளில் துவைக்க வேண்டிய 2 பேண்ட் சட்டைகள் கிடந்தன. ஏய் நகருடி, என்ஜினியர் முதல்ல தண்ணி அடிச்சிட்டு போயிடட்டும். இல்லைங்க, அவசரம் இல்லை, என் முறை வர்றப்போ அடிச்சுக்கிறேன். பரவாயில்ல, அடிச்சிட்டு போங்க, ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும். வசந்தன் வாளியை எடுத்து முன்னால் வைத்தால் ஒருத்தி. சலுகை அவனுக்காக அல்ல, தடைப்பட்ட அரட்டை தொடர வேண்டும் என்பதற்காக. வசந்தன் அடித்து தண்ணீர் பிடித்து கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த குளியல் அறையை நோக்கி செல்ல, அரட்டை தொடர அருகிலிருந்த ஒரு போர்ஷனின் ஜன்னலில் இருந்து வசந்தனையே பார்த்து கொண்டிருந்த ஆனந்தி உள்புறமாக திரும்பி, அம்மா, துவைக்கிறதுக்கு ஏதாச்சும் துணி இருக்கா என்றால் கையில் வைத்திருந்த காப்பியை குடித்தபடி. அதான் காலையிலேயே எல்லாம் துவைச்சு மாடியில் காய போட்டுட்டும் வந்துட்டியே, இன்னும் என்ன இருக்கு என்று குரல் வந்தது. யோசித்தாள். தன் கையில் இருந்த காப்பி டம்ளரை பார்த்தாள். தன் தாவணியில் கொஞ்சம் ஊற்றிக்கொண்டாள். இல்லம்மா, தாவணியில் கொஞ்சம் காப்பி சிந்திருச்சு. அதை உடனே துவைச்சாதான் கரை போகும். அதோட வேற ஏதாச்சும் துவைக்கணுமான்னு கேட்டேன் என்றபடி தன் தாவணியை நீக்கினாள். கொடியில் தொங்கிய மற்றொரு தாவணி எடுத்து அதை அணியும் முன்பாக எதிரே கண்ணாடியில் ஒரு முறை தன்னை நேராக பக்கவாட்டில் பார்த்து கொண்டு அதன் பின் அணிந்தாள். ஆனந்தி பின்புறம் வந்தபோது அந்த குளியலறையின் கதவு திறந்திருக்க குந்தி அமர்ந்து தனது சட்டைகளுக்கு சோப்பு போட்டு கொண்டிருந்தான் வசந்தன். அதற்கு அடுத்த அறையின் வாசலுக்கு வந்த ஆனந்தி வேண்டுமென்றே தன் கண்ணாடி வளையல்களை சத்தப்படுத்தினாள். அவன் திரும்பி பார்க்க, குட் மார்னிங் என்ஜினியர் சார் என்றாள். புன்னகைத்தாள். குட் மார்னிங் என்று உயிரே இல்லாமல் சொல்லிவிட்டு உடனே திரும்பி தான் துவைக்கும் வேளையில் இறங்கினான் வசந்தன். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா முத்து உதிர்ந்திடுமாக்கும் என்றாள். திரும்பி அவளை முறைத்தான். என்ன வேணும் உனக்கு? கேட்டுடுவேன், கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கான்னு தான் தெரியல. இதோ பாரு, அடிக்கடி வந்து என்கிட்ட ஏதாச்சும் பேசி வம்பு பண்ணுறதெல்லாம் வச்சுக்காத, எனக்கு பிடிக்கல. எதுக்கு வந்த இப்போ? என் தாவணியில் காப்பி கொட்டிடுச்சு, துவைக்க வந்தேன். உங்ககிட்ட பேசுறதுக்காகவே மெனக்கட்டு வந்ததான் நினச்சிங்களாக்கும். நான் எதுவும் நினைக்கல, என்னை துவைக்க விடுறியா? மும்முரமாக துவைத்தான். ஆனந்தி உதடுகளில் பழிப்பு காட்டிவிட்டு அடுத்த குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டு வந்த கரைப்பட்ட தாவணியை கழுவியபடி, என்ஜினியர் சார், பாடிக்கிட்டே துவைச்சா அலுப்பு தெரியாம இருக்குமில்ல என்றாள். எனக்கு அலுப்பா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேனா?
ஏன் சார் எப்பவும் சிடுசிடுன்னு விழறீங்க? சரி, நீங்க பாட வேணாம், நான் பாடுறேன், கேட்கலாமா? அதுக்கொன்னும் பெருசா ஞானம் தேவையில்லை என்றவள் தொண்டையை கனைத்து கொண்டு, நீராடும் அழகெல்லாம் நீ மட்டும் பார்க்கலாம், நீர் தொட்ட மேனியை நீ தொட்டு பார்க்கலாம் என்று பாடத் துவங்கினாள். சில நிமிடங்கள் கழித்து ஆனந்தி வெளியே வந்து எட்டி பார்க்க அடுத்த அறை காலியாக இருந்தது. திரும்பி பார்க்க வீட்டின் மொட்டை மாடியில் வசந்தன் தன் துணிகளை உதறி போட்டு கிளிப் வைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஆனந்தி தான் துவைத்த தாவணியை நன்றாக பிழிந்துவிட்டு பின்புறம் இருந்த படிகளில் ஏறி மொட்டை மாடிக்கு வந்தாள். கொலுசு சத்தத்தில் திரும்பி பார்த்த அவன், இங்கேயும் வந்துட்டியா என்றான் எரிச்சலுடன். நல்லா இருக்கே கதை. இது உங்க ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமான மொட்டை மாடியா? நீங்களும் வாடகை தரீங்க, நானும் வாடகை தரேன். உங்களை பார்க்க ஒன்றும் அல்ல, துணி காயப்பட வந்தேன் என்றவள் தாவணியை உதறி கொடியில் போட்டபடி, பெரிய மன்மதன்னு நினப்பு என்று முணுமுணுத்தாள் அவனுக்கு கேட்கும்படியாக. வசந்தன் அவளை முறைத்துவிட்டு பேண்டை உதறி காய போட்டு கிளிப் வைத்தான். ஆமா இன்ஜினியர் சார், வேலைக்கும் போகாம தொழிலும் பார்க்காம எப்பவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே, நிஜமாவே உங்களுக்கு வீடு கட்டி தரது, பிளான் போடுறது இதெல்லாம் தெரியுமா என்றாள். நான் சிவில் இன்ஜினியர் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஒரு டிவைஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிவைஸ் உனக்கு புரியாது. வீட்டுக்குள்ள மேஜையில் என்னென்னமோ பல்பு வயருன்னு கிடக்குதாமே, அப்பப்போ நெருப்பு வருதான். வேலைக்காரி சொன்னா. வெல்டிங் பண்ணுவீங்களா? கர்மம், அது வெல்டிங் இல்லை, சால்டரிங் பண்ணுறது. சிலிக்கான் சிப்ஸ், கண்டென்சர், டிரான்சிஸ்டர் இதெல்லாம் சர்க்கியூட்டில் வச்சு அசம்பிள் பண்ணுறப்ப விடு, உனக்கு புரியாது. ஏன் புரியாது? சிலிக்கான் சிப்ஸுனா மிளகா சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி ஒரு வகை. சில்லின்னா மிளகா, நானும் படிச்சிருக்கேன், +2. டிரான்சிஸ்டர் யாருக்கு தான் தெரியாது? திடீரென்று வசந்தன் வாய் விட்டு சிரித்தான். அவளும் அந்த சிரிப்பில் சேர்ந்து கொண்டாள். மிளகாக்கு சிலி இல்ல, சில்லி என்றான். சிரிக்கிறப்போ இன்னும் அழகா இருக்கீங்க நீங்க என்றாள். உடனே முகம் மாறினான். உங்ககிட்ட பேச்சு கொடுத்தது தப்பு. சரி, நீ போ முதல்ல, நான் எக்ஸசைஸ் செய்யணும். நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க, நான் இப்படி ஓரமா நின்று பார்க்குறேன். 1 2 3 4 வேணும்னா சொல்லட்டுமா? இதோ பாரு ஆனந்தி, நீ ரொம்ப தான் உரிமை எடுத்துக்க கூடாதா? கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுமா நீ, அதனால என்ன? நீ வெகுளியா விபரமானே புரியல. உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. நீ இந்த மாதிரி ஆம்பளைங்க கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத யாராச்சும் பார்த்தா உனக்கு நல்லதில்ல. நான் என்ன எல்லா ஆம்பளைங்க கிட்டையுமா இப்படி பேசுறேன்? ஒருத்தர்கிட்ட பேசினாலும் கதை கட்டி விட்டுடுவாங்க. என்னன்னு கதை கட்டுவாங்க? அவளை முறைத்தான். புரியலையா? புரியாத மாதிரி கேட்குறியா? அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு கதை கட்டுவாங்க. பொது சேவை செய்கிறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மொட்டை கடுதாசி எழுதி போடுவாங்க. அவங்க என்ன செய்கிறது? அதை நானே எழுதி போட்டுட்டேன் சார். அதிர்ச்சியோடு பார்த்தான். என்ன சொல்கிற? பொண்ணு சரியில்லைன்னு என்னை பற்றி நானே கசமுசான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எழுதி போட்டுட்டேன். ஏன் பிடிக்கல? ஏன் உனக்கு கல்யாணம் பிடிக்கல? கல்யாணம் பிடிச்சிருக்கு, இந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல. ஏன்? அவங்கிட்ட என்ன குறை? குறை எதுவும் இல்லை, என் மனசில் தான் அவனுக்கு இடம் இல்லை. அது ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. என் மனசு பூரா வேற ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறப்போ இன்னொருத்தரை எப்படி நினைக்கிறதாம் என்ற ஆனந்தி தலையை சாய்த்து அவனை குறும்பாக பார்த்து கண்ணடித்தாள். ஏய், இதோ பாரு, நீ அர்த்தமில்லாமல் நடந்துக்காத. அனாவசியமா நீயா எதையாச்சும் மனசுல வளர்த்துக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் என்று வசந்தன் சொல்ல வரும்போது, ஆனந்தி எங்கடி போயிட்ட? ஒரு தாவணி கழுவிட்டு வர எவ்வளவு நேரம்? எங்கே இருக்க என்று அவள் அம்மாவின் குரல் கேட்க, காய போட்டுட்டு வர வேணாமா? இதோ வரேம்மா என்று குரல் கொடுத்த ஆனந்தி, அப்புறமா விபரமா பேசலாம் என்று இவனிடம் சொல்லிவிட்டு படிகளில் ஜல் ஜல் என்று குதித்து இறங்கி சென்றாள். கொஞ்ச நேரம் சிந்தனையோடு நின்றிருந்த வசந்தன் எக்ஸசைஸ் செய்ய துவங்கினான். அத்தியாயம் 2. முன்பொரு நாள் ஒலிம்பிக்ஸ் துவக்க விழாவில் 10,000 மக்கள் ஒரே சமயம் பச்சை கொடியை அசைப்பது போல வயலில் நாற்றுகள் தலையசைத்து கொண்டிருந்தன. அருகில் புளிய மரம், அதன் அடியில் நிழல். சாய்ந்தமர்ந்த வசந்தனின் கையில் மவுத்தார்கன். திடீரென்று சச்சரவு சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். தூரத்தில் 2 பேர் ஆக்ரோஷமாக சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். உற்று பார்த்தபோது அதில் ஒருவர் தன் அக்கா பவானியின் கணவன் வேலப்பன் என்பது தெரிய துடிப்பாக எழுந்து மவுத்தார்கன் எகிர ஓடினான். கிட்டே வந்தபோதுதான் தெரிந்தது, வேலப்பன் தான் அந்த ஆசாமியை போட்டு துவைத்தெடுத்து கொண்டிருந்தான். நடுவில் புகுந்த வசந்தன் அவர்கள் இருவரையும் பிரிக்க பிரயத்தனப்பட்டான். மச்சான், என்ன இப்படி காட்டுத்தனமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க விடுங்க அவனை. வசந்தா, நீ இதுல தலையிடாத. என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? தடுக்க தடுக்க உதைத்தான் வேலப்பன். அந்த ஆசாமி வலி தாங்காமல் அலறி கைகளை தூக்கி கும்பிட்டு கெஞ்சியும் வேலப்பன் விடுவதாக இல்லை. மச்சான், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அடி தாங்காம செத்துருவான் போலிருக்கு, விடுங்க அவனை.
கத்தியபடி வசந்தன் தன் மச்சானை அவனிடமிருந்து பிரிக்க முயல வேலப்பன் பிடியை விடாமல் சாவட்டும் படவா என்றபடி ஆக்ரோஷமாக அவனுடைய கழுத்தை பிடித்து நெரிக்க துவங்கினான். நாலா பக்கத்திலிருந்தும் ஜனங்கள் ஓடி வந்தார்கள். அவனுக்கு விழிகள் சிவந்து பிதுங்க, உடலெல்லாம் வியர்வை பொங்க, மூச்சுவிட முடியாமல் தவிக்க துவங்க வசந்தன் வேறு வழியே இல்லாமல் வேலப்பனை ஓங்கி அறைந்தான். அறை வாங்கின அதிர்ச்சியில் தடுமாறிய வேலப்பனின் பிடி நழுவியது. அந்த ஆசாமி சட்டென்று தன்னை விலக்கி கொண்டு வேகமாக ஓடத் துவங்கினான். அறை வாங்கினதில் தடுமாறி கீழே விழுந்த வேலப்பன் எழுந்து வசந்தனை முறைத்தான். என்னை மன்னிச்சிடுங்க மச்சான், கொஞ்சம் விட்டிருந்தா இங்கே ஒரு கொலை நடந்திருக்கும். வேற வழி தெரியாம உங்களை அரைஞ்சிட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இவன் சொன்ன எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் இவனை முறைத்தபடி வேலப்பன் நடந்து சென்றான். டியூப்லைட்டில் கொசுக்களை அழைப்பதற்காக எண்ணெய் தடவின காகிதம் கட்டப்பட்டிருந்தது. அந்த கால சுவர்கடிகாரத்தின் நீளமான பெண்டுலம் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. தூணில் சாய்ந்தபடி நின்றிருந்தாள் பவானி. ஈசி சேரில் அமர்ந்திருந்தான் வேலப்பன். சைக்கிளை நிறுத்தி இறங்கின வசந்தன் சைக்கிளை வீட்டுக்குள் மெதுவாக உருட்டி வந்து நெல் பந்தாயத்தின் அருகில் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினான். அக்கா, எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேணாம். தன் அறைக்குள் நுழைய போனவனை பவானியின் குரல் தடுத்தது. கொஞ்சம் நில்லுடா. என்னக்கா, இங்க வா. கிட்டே வந்து நின்றான். செய்தித்தாளுக்குள் தன்னை புதைத்து கொண்ட மச்சானை ஒரு தரம் பார்த்து கொண்டான். உதடுகள் துடிக்க உணர்ச்சி பிழம்பாக நின்றிருந்த தன் அக்கா பவானியை நிமிர்ந்து பார்த்தான். சொல்லுக்கா, அத்தனை பேர் முன்னாடி அவரை கை நீட்டி அடிச்சியா? அக்கா, என்ன நடந்துச்சுன்னா? அடிச்சியா அடிக்கலையா அதை மட்டும் சொல்லு. என்ன காரணம், என்ன சூழ்நிலைன்னு தெரிஞ்சுக்கக்கா. கேட்ட கேள்விக்கு பதில். நீ அவரை அடிச்சியா? ஆமா. சொல்லி முடித்ததும் அவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு மின்னல் இறங்கியது. ராஸ்கல், யாருடா அவரு? என் புருஷன், உன் மச்சான், உன்னை விட வயசுல மூத்தவரு. ஊர்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சிருக்க நீ. என்னடா மரியாதை இருக்கும் இனிமே? அவரை அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் உனக்கு என்னடா உரிமை இருக்கு? ஆவேசமாக கேட்ட அக்காவை கண் கலங்க பார்த்தான். அறை வாங்கின கன்னத்தை தடவியபடி, என்னை மன்னிச்சிருக்கா, எனக்கு உரிமை இல்லதான். என் மச்சான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அப்படி செஞ்சேன் என்று விட்டு தன் அறைக்குள் நுழைந்து கட்டிலில் விழுந்தான். அறையில் இரவு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஜன்னல் காற்றில் மேஜை மேலிருந்த செய்தித்தாளின் முனைகள் படபடத்து அடங்கி கொண்டிருந்தன. அடங்காமல் தொடர்ந்து படபடத்து கொண்டிருந்தது வசந்தனின் மனம். கன்னத்தில் வலி இல்லை, மனதில் ரொம்பவும் வலித்து கொண்டிருந்தது. உறக்கம் வரவில்லை. வீட்டின் ஓசைகள் அடங்கி இருந்தன. மணி என்ன, 11 இருக்குமா, இல்லை 12ஆ? புரண்டு படுத்தான். அக்கா, எனது தாயாக தந்தையாக இருந்து வளர்த்த அக்கா. ஒரு கிரைண்டர் மிஷின் போட்டு 10 வீட்டிற்கு மாவரைத்து கொடுத்து சம்பாதித்து என்னை படிக்க வைத்த அக்கா. ஷேவிங் செய்யும் போது ஏற்படும் சின்ன காயத்திற்கு கூட பதறி போகும் அக்கா. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிடும் என்று முகம் பாடும் போதெல்லாம் ஆறுதல் சொல்லும் அக்கா. உன் முகம் பார்த்தாலே உன் மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்லிடுவேன் என்று சொல்லும் அக்கா. இன்று வாய்விட்டு சொல்லக்கூட அனுமதிக்காமல் தண்டித்து அறையின் விளக்கு எரிந்தது. திரும்பி பார்த்தான் வசந்தன். கையில் தட்டுடன் நின்றிருந்தாள் பவானி. தட்டில் பிசையப்பட்ட சாதம். கட்டில் அருகில் அவள் வர புரியாமல் எழுந்து அமர்ந்தான். எனக்கு தெரியும், உன்னால பசி தாங்க முடியாதுடா, சாப்பிடு. அவன் கையில் தட்டை வைத்தவள் கண் கலங்கினாள். அவன் கன்னத்தை தடவி கொடுத்தாள். வலிக்குதா? பொம்பளையா பிறந்தா சில சமயம் நடிக்க வேண்டியிருக்குடா. என்னை மன்னிச்சிடுறா. என்ன நடந்துச்சு, எதுக்காக அவரை நீ அடிச்சன்னு எனக்கு தெரியும்டா. உன் கோபத்துல உன் மச்சான் மிருகம் மாதிரி தான் நடந்துப்பாரு. உனக்கு தான் தெரியுமே. வேகமா வீட்டுக்கு வந்தவர் என்கிட்ட நீயும் உன் தம்பியும் நாளைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடுங்கன்னு கத்தினாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக, என் வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உன்னை அடிச்சிட்டேன். இப்பதான் அவர் மனசு சமாதானமாகி இருக்கு. என்னை மன்னிச்சிடுறா, சாப்பிட்றா கண்ணா என்றாள் பவானி. நெகிழ்ந்து போன வசந்தன், நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம இவ்வளவு நேரம் நொந்துகிட்டு இருந்தேன்க்கா. என்னைக்குமே நான் உன்னை அக்காவா பார்த்ததில்லக்கா. எனக்கு முகம் தெரிஞ்ச அம்மா நீதான்க்கா. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றவன் ஆர்வமாக சாப்பிட துவங்கினான். அத்தியாயம் 3. பங்களா வாசலில் பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்தார்கள். உள்ளே கலற்ற வரிசையாக பிரமுகர்கள் வந்து மாலைகளை அணிவித்தபடி இருந்தார்கள். அமைச்சர் பாரதபுத்திரன் மீண்டும் மீண்டும் புன்னகைத்தார். பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருந்தார். வேட்டியில் கட்சிக்கரை. வந்தவர்களுக்கெல்லாம் லட்டு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. நிருபர்கள் கேள்விகள் கேட்டார்கள். புதுசா நான் என்ன சொல்ல போறேன்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் சரியில்லை. எங்களை மக்களுக்கு சிறப்பா தொண்டு செய்ய விட மாட்டேங்கிறாங்க. பத்திரிகைகள் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற தப்ப பெருசுபடுத்தி எழுதி எங்க அரசுக்கு களங்கம் சேர்க்க நினைக்குது. ஆனா மக்கள் ஆதரவு எப்பவும் போல எங்களுக்கு இருக்கிறதால
எங்க சாதனை ஆட்சி அமோகமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட ஒற்றுமை உணர்ச்சி அதிகரிக்கணும். இதான் என்னோட பிறந்தநாள் செய்தி. எல்லாருக்கும் ஈவினிங் ஹோட்டல்ல பார்ட்டி ஏற்பாடு செஞ்சிருக்கேன். கண்டிப்பா வரணும். நிருபர்கள் கும்பிட்டு விட்டு புறப்பட்டார்கள். கட்சி பிரமுகர்களில் நெருக்கமான ஒருவர் பாரதபுத்திரனின் காதோரமாக, சிஎம் டெலிஃபோன்ல வாழ்த்து சொன்னாரா என்றார். உதட்டை பிதுக்கிய அமைச்சர், அந்த ஆளுக்கு தலைக்கணம் கொஞ்ச நஞ்சமா இருக்கு. கட்சியில என் கை ஓங்கிட்டு வர்றதுல உடம்பு பூரா பொறாமை. முந்தா நாள் ஒரு கல்யாணத்துல பேசியிருக்காரு. ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க தங்களோட பிறந்த நாள் விழாக்களை ஆடம்பரமா நடத்தாம எளிமையா நடத்தி மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கணுமா. என்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசியிருக்காரு. தெரியாதா எனக்கு? அதனால வான வேடிக்கைய ஜமாயங்கடான்னுட்டேன். நடுராத்திரி 12 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய விடிய இன்னும் கொளுத்திக்கிட்டு இருக்கானுங்க பசங்க. அடுத்த தெருவில் தானே இருக்காரு அவரு. ராத்திரி முழுக்க தூங்கியிருக்க மாட்டாரு என்றார். பிஏ விநாயகம் பவ்யமாக குனிந்து, வெளியில தொண்டர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க சார் என்றார். ரைட்டு, அவங்க தான் முக்கியம். பாரதபுத்திரன் தன் கண்ணாடியை கலட்டி நீட்ட, அதை வாங்கி விநாயகம் தன் கர்ச்சிப்பால் துடைத்து கொடுக்க, வாங்கி மாட்டிக்கொண்டு வெளியே வந்தார். தொண்டர்கள் ஆர்ப்பரித்தார்கள். வாழ்க கோஷம் பிரதேசத்தையே அதிர வைத்தது. காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்தி வரிசையில் அனுப்பி கதராடை, பொன்னாடை, மாலைகள், மலர் கிரீடம், ரூபாய் நோட்டு மாலை என்று அணிவித்தபடி இருந்தார்கள். ஒருவன் தன் கட்டை விரலை கத்தியால் கீறி ரத்தம் எடுத்து நெற்றியில் பொட்டு வைத்துவிட்டு விரலை சப்பியபடி போனான். ஒருவன் குனிந்து கால்களை தொட்டு வணங்கிவிட்டு போக அடுத்தடுத்து வந்தவர்களும் அவ்வாறே செய்ய வேண்டியதாயிற்று. 1 மணி நேரத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்து முடிந்ததும் அமைச்சர் கையசைத்துவிட்டு வீட்டுக்குள் போனார். குளிரறைக்குள் விநாயகம் தொடர வந்து அமர்ந்தார். 2 முக்கியமான எம்எல்ஏக்கள் மட்டும் உள்ளே உட்கார்ந்து செய்தித்தாள்களை புரட்டி கொண்டிருந்தார்கள். விநாயகம் ஒரு லிஸ்டை கொடுத்து, இவங்க எல்லாம் போன்ல வாழ்த்து சொன்னவங்க என்றார். வாங்கி பார்த்தார். ஏஎல் திருப்பதி, செல்வகுமார், பூமிநாதன், கார்த்திகேயன், டிசௌசா, வளர்மதி, ஐயப்பன், முருகதாஸ், சம்பூர்ணம், பார்வதி, பண்டரிநாதன், மதுமதி. பெயரை பார்த்ததும் கண்கள் பிரேக் அடித்தன. காஷ்மீர்ல ஷூட்டிங் வர 15 நாளாகும்னு சொன்னா, எங்கேருந்தியா பேசுனா என்றார் பெயரை சுட்டிக்காட்டி. மெட்ராஸ்ல இருந்து தான் சார், கேன்சல் ஆயிடுச்சான், நேத்து வந்தாங்களாம் என்றார் விநாயகம். நம்பர் போட்டுக்கொடு என்றவர் தன் சகாக்களை பார்த்து, முழு பக்க விளம்பரம் மட்டும் 8 வந்திருக்காமே, கொண்டாங்க, நானே இன்னும் பார்க்கல என்றார். கொடுக்கப்பட்ட செய்தித்தாள்களை புரட்டி தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து விளம்பரம் கொடுத்திருக்கும் பிரமுகர்களின் பெயர்களையும் வாழ்த்து செய்திகளையும் நிதானமாக படித்தார். தங்க மகனே, இந்த தரணியில் மங்காத புகழோடு வாழ்வாய் வள்ளலே, புவிகாக்க அவதரித்த தேவ தூதனே, காலத்தையும் கடந்து வாழ்வாய் நாதா, ஆண்டவனுக்கும் ஆண்டவனே, உன்னை எதிர்ப்போன் மாண்டவனே, சிங்கமே, யானையே, கரடியே, நீர் மனிதன் அல்ல, கொடுமைகளை காணும்போது மிருகம், வாழ்க வாழ்க. பார்த்து கொண்டிருந்த பாரதபுத்திரனை அந்த சின்ன சைஸ் வாழ்த்து செய்தி கவர்ந்தது. தலைவா, உன் புகழுக்கு மரணமில்லை. நிகழும் யாவும் நாளை சரித்திரமாகும். விரைவில் பெரும் பதவியை நீ நிச்சயம் சந்திப்பாய். வாழ்த்துக்களுடன் ம. தேவன். சிரித்தார். இவன் ஒருத்தந்தான் அடுத்த சீஃப் மினிஸ்டரா நீங்க தான் வரப்போறீங்கன்னு பூடகமா சொல்லி வாழ்த்தியிருக்கான். யாரியா இந்த தேவன், எந்த வட்டம் என்றார். எம்எல்ஏக்கள் வாங்கி பார்த்து, தெரியலையே, வட்டம் தொகுதி எந்த விவரமும் இல்லை. தேவன்னு ஒரு பேரை நம்ம கட்சி ஆசாமிகள்ல கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே என்றார்கள். இவன் தான்யா உண்மையான தொண்டன். தான் யாருன்னு சரியா அடையாளப்படுத்திக்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனசார வாழ்த்தியிருக்கான் பாருங்க என்றபோது விநாயகம் அவர் காதருகில் குனிந்து, சார் லைன்ல இருக்காங்க என்றார். பாரதபுத்திரன் எம்எல்ஏக்களை பார்த்து, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, வந்துட்டேன் என்றார். அவர்களும் விநாயகமும் போனதும் ரிசீவரில், என்ன நீ திடுதிப்புன்னு வந்துட்ட என்றார். ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு சார். சார்னு சொல்லாத, தூரம் வந்துடுது. என் பிறந்த நாள் அன்னைக்கு உன்னை பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்துட்ட. ஒரு 8:30க்கு வந்துடுறேன். ஐயோ வேணாம், எனக்கு டப்பிங் வேலை இருக்கு. கேன்சல் பண்ணிடு மது. கஷ்டம், புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். முதல்ல நீ என்னை புரிஞ்சுக்கணும். எதிர்த்து பேசினா எனக்கு ஆகாது. நீ என்ன செய்வியோ தெரியாது. 8:30 மணிக்கு வருவேன். வீட்டில் இருக்கணும். சந்தோஷமா இருக்கேன். என் மூட கெடுத்து விட்டுடாத. லொடக்கென்று வைத்தார். வைத்ததும் அடித்தது. எடுத்தார். ஹலோ, அமைச்சர் பாரதபுத்திரன் இருக்காரா? நான் தான் பேசுகிறேன் சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நான் உங்களோட தொண்டன் சார். என் பேரு தேவன் சார். அட, என்ன ஒரு பொருத்தம் பாரியா. இப்போதான் பேப்பரில் நீ கொடுத்துருக்கிற வாழ்த்தை படித்து பார்த்து உன்னை பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா சார்?
பார்த்தேன், படித்தேன். முழு பக்க விளம்பரத்தில் கிடைக்காத நிறைவு உன்னோட 4 வரி செய்தியில் கிடைச்சதுப்பா. நிஜமாவா சொல்கிறீங்க சார்? பின்ன இதில் என்ன பொய் இருக்கு? நான் கொடுத்துருக்கிற செய்திக்கு யாராச்சும் பாராட்டுவாங்களா? ஏன்பா, பாராட்டுற மாதிரி நயமாக தானே வாழ்த்தியிருக்க. நான் வாழ்த்தலை சார், எச்சரிச்சிருக்கேன். என்ன சொல்கிற? அந்த செய்தியில் ஒரு சின்ன சூட்சுமம் இருக்குது. நிஜமான செய்தி அந்த வாக்கியத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பென்சிலை எடுங்க. 2வது வார்த்தையான உன் அப்படிங்கிறத அண்டர்லைன் செய்யுங்க. அப்புறம் ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை அண்டர்லைன் செய்யுங்க. கடைசியாக அண்டர்லைன் செஞ்ச வார்த்தைகளை மட்டும் சேர்த்து படித்து பாருங்க. அப்புறம் தெரியும் நான் வாழ்த்தி இருக்கேனா இல்லை எச்சரிச்சிருக்கேனான்னு. வாட் நான்சென்ஸ்! யாரா நீ? தேவன், வெறும் தேவன் இல்லை, தேவன். முழு பேர் சொல்லட்டுமா? மரண தேவன். எதிர்முனை வைக்கப்பட்டது. பாரத புத்திரனின் முகம் சிவந்திருந்தது. உடனே பாக்கெட்டில் இருந்து பேனா எடுத்து அந்த வாழ்த்து செய்தியில் சொல்லப்பட்டபடி ஒன்று விட்டு ஒன்றாக அண்டர்லைன் செய்தார். வாய் விட்டு படித்தார். உன் மரணம் நிகழும் நாளை விரைவில் நீ சந்திப்பாய். பற்களை நரநரத்தார் பாரத புத்திரன். கத்தினார், விநாயகம்! விநாயகம் ஓடி வந்தார். இந்த விளம்பரம் கொடுத்தது எவன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தகவல் சொல்லலைன்னா பத்திரிகை ஆஃபீஸ் உருப்படியா இருக்காதுன்னு சொல்லு. டிஐஜி மாணிக்கத்தை ஃபோன் போட்டு உடனே இங்கே வர சொல்லு. யார்கிட்ட யார் விளையாட்டு பண்ணுறது? என்ன திமிர் இருந்தா அவன் ஃபோனில் என்கிட்ட அப்படி பேசுவான். அவனை பிடிச்சிக்கிட்டு வந்து இதே ரூமில் அம்மனமா நிறுத்தி அங்கேயே உதைக்கிறேன் பாரு. கத்தியவர் சிகரெட் எடுத்து பற்ற வைத்தார். டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியே வந்து நடந்தான் வசந்தன். அத்தியாயம் 4. முன்பொரு நாள் கிராமத்து மக்கள் 10-15 பேர் கூட்டமாக ஆவேசமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓடி வந்தார்கள். நில்லுங்க, என்ன வேணும் என்று கேட்ட சென்ட்ரியை அலட்சியப்படுத்தி, இன்ஸ்பெக்டர் ஐயா என்று கூட்டாக கத்தியபடி உள்ளே நுழைந்தார்கள். பார்த்து கொண்டிருந்த ஃபைலில் இருந்து நிமிர்ந்தார் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம். ஆளாளுக்கு கத்தினார்கள். கையமர்த்தி, என்ன ஆச்சு, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க என்று சத்தம் போட்டார் மாணிக்கம். ஐயா, முத்துக்கருப்பனுக்கும் வேலப்பனுக்கும் ரொம்ப நாளாக வரப்பு தகராறு இருந்துச்சுங்க. இன்னைக்கு வாய் பேச்சு முத்தி போய் கைகலப்பில் இறங்கிட்டாங்க. வேலப்பன் ஆத்திரப்பட்டு அருவாளை எடுத்து சீவிட்டாங்க. முத்துக்கருப்பனோட கை தனியாக துண்டாகி விழுந்துருச்சுங்க. வேலப்பன் ஓடிட்டானுங்க. முத்துக்கருப்பனை உடனே தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இங்கே ஓடி வர்றோமுங்க. முகம் இறுகினார் மாணிக்கம். ஏற்கனவே 2 தடவை இந்த வேலப்பனை வார்னிங் பண்ணி கேஸ் எதுவும் போடாமல் விட்டுருக்கேன். அவன் பொண்டாட்டி வந்து கெஞ்சினதுக்காக இரக்கம் காட்டினது தப்பா போச்சு. கையில் விழுந்த வெட்டு கழுத்தில் விழுந்திருந்தா ஆள் போயிடுவான். கொலை கேஸு. அவனை கொஞ்சம் வருஷம் உள்ளே அனுப்பி வச்சாதான் சரியா வரும். மாணிக்கம் கலற்றி வைத்திருந்த தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டார். வெளியே வந்தார். ஜீப்பில் ஏறினார். நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்தார். ஏராளமான இரத்தம் வெளியேறி இருந்தாலும் முத்துக்கருப்பனின் உயிரை காப்பாற்றி விட்டதாகவும், ஆனால் கை போனதுதான் என்றும் டாக்டர் தெரிவித்தார். நேராக வேலப்பனின் வீட்டு வாசலில் ஜீப்பை நிறுத்தி இறங்கினார். வேலப்பா! கத்தியபடி கதவை தட்டினார். கதவை திறந்தால் பவானி. எங்கடி உன் உத்தம புருஷன்? உருமினார். அதிர்ந்த பவானி, வயலுக்கு போனவர் இன்னும் வரலைங்க சார். ஏன் சார் என்றால் நடுங்கியபடி. கையில் காப்பு மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போகத்தான் கேட்டேன். ராஸ்கல் முத்துக்கருப்பனோட கையை அருவாளால் வெட்டிட்டு ஓடி போயிட்டான். அவன் வீட்டுக்கு வந்தானா மரியாதையா சரணடைய சொல்லு என்றார். வெளியே வந்தார். ஒரு கான்ஸ்டபிளை ஜீப்பை விட்டு இறக்கிவிட்டு, இந்த வீட்டையே சுத்திக்கிட்டியா, வருவான், அமுக்கி இழுத்துக்கிட்டு வந்துரு என்று விட்டு புறப்பட்டார். அதிர்ந்து நின்று கொண்டிருந்த பவானியிடம் பக்கத்து வீட்டு பெண் வந்து, முதல்ல உன் தம்பியை கூட்டிக்கிட்டு டவுனுக்கு போய் ஒரு பெரிய வக்கீலை பாரு. உன் புருஷனை கைது பண்ணிட்டா பெரிய கேஸா போட்டுடுவாங்க. கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு வக்கீலை யோசனை கேளு என்றாள். இப்போ பார்த்து என் தம்பி ஊரில் இல்லையே, நான் என்ன செய்வேன் பதறினாள் பவானி. எங்கே உன் தம்பி? மெட்ராஸில் தன் வேலை விஷயமா போயிருக்கான், நாளைக்கு வந்துடுவான் என்றாள் பவானி. இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் வேலப்பனை ஊரில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ஜீப்பை போட்டுக்கொண்டு தேடினார். அவன் ஒளிந்து கொள்ள சாத்தியமுள்ள அவனது நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் புகுந்து தேடினார். மீண்டும் பவானியின் வீட்டுக்கு வந்தார். உன் புருஷனை இந்த ஊர் பூரா தேடிட்டோம், காணோம், சொல்லு, அவன் எங்கே போயிருப்பான் மிரட்டினார். எனக்கு தெரியலங்களையா? சரி, நீ வந்து ஜீப்பில் ஏறு. நானா? எதுக்கு? உன்னை கொண்டு போய் லாக்கப்பில் வச்சா பதறி அடிச்சுக்கிட்டு உன் புருஷன் வந்து சேருவான், வா. சார், அவர் வீட்டுக்கு வந்ததும் நானே அவரை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னை நம்புங்க, வீட்டில் வேற யாரும் இல்லை, என் தம்பி வேற ஊரில் இல்லை. ஏய், என்னடி வியாக்கியானம் சொல்கிற? ஜீப்பில் ஏறுனா ஏறுடி கழுத. நீயா ஏறி உட்காரியா இல்லை தூக்கி போடட்டுமா? நடுங்கி போனாள் பவானி. மிரட்டலுக்கு பணிந்து வேறு வழியில்லாமல் கண்ணீருடன் ஜீப்பில் அமர்ந்தாள்.
பக்கத்து பக்கத்து வீட்டின் வாசல்களில் சேகரமாகி இருந்த ஜனங்கள் வேடிக்கை பார்க்க இவளை அவமானம் பிடுங்கி தின்றது. இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் அவர்களையெல்லாம் பொதுவாக பார்த்து, வேலப்பன் நிச்சயமா வீட்டுக்கு வருவான், அவன் பொண்டாட்டியை விசாரிக்கிறதுக்காக கூட்டி போயிருக்கேன்னு சொல்லுங்க. அவன் மரியாதையா வந்து சரணடையலன்னா அவன் பொண்டாட்டி மேல வேற வேற கேஸ் ஜோடிச்சு உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லுங்க என்றார். 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் பவானி. ஜீப் புறப்பட்டது. அரசாங்க விருந்தினர் மாளிகையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து சிகரெட் பிடித்தபடி இருந்தார் எம்எல்ஏ பாரத புத்திரன். எதிரே போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் மாவட்டம், வட்டம், ஒன்றியம், பேட்டை, தெரு எல்லாம் உட்கார்ந்து கட்சி தலைவர் அடுத்த மாதம் ஊருக்கு வந்து அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியை எப்படி அமர்க்கலமாக நடத்துவது என்று விவாதித்து கொண்டிருந்தார்கள். நம்ம ஊருக்கு வர்றதுனாலே தலைவர் முகத்தை சுளிக்கிறாரு. ஒரு தடவை வந்தப்போ மீட்டிங்கில் மொத்தம் 40 பேர் கூட இல்லை, அதில் மேடையில் இருந்தவங்களே 20 பேர் என்றார் பாரத புத்திரன். அண்ணே, அந்த சமயம் வயல்ல கதிர் அறுப்பு நேரம், ஆள் சேர்க்கவே முடியல. இந்த தடவை பாருங்க, டெலிவிஷன் போட்டி வச்சு 2 சினிமா போட்டு விட்டா போதும், மத்தியானத்துலேருந்து கூட்டம் திரண்டுடும். சுத்துப்பட்டி ஊர்கள்ல இருந்தும் தலைக்கு 5-10 பேசி கூட்டி வந்துடுறோம். இந்த தடவை தலைவர் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிடுற மாதிரி செஞ்சிடுறோம். தோரணம், பேனரு, போஸ்டருன்னு அமர்க்கலப்படுத்தி காட்டுறோம் என்றார் ஒரு ஜிப்பா. பார்க்கலாம், நினைவு பரிசா என்ன கொடுக்கறதா உத்தேசம்? அதுலேயும் அசத்திடணும். தங்கத்தில் ஒரு கோயில் மாதிரி டிசைன் பண்ணி கோபுரத்தில் தலைவர் படத்தை வச்சிடலாம்னு ஒரு யோசனை என்றார் ஒரு துண்டு. எத்தனை பவுன்ல? ₹1,00,000 எஸ்டிமேட்டுன்னு. யார்கிட்ட ஆர்டர் கொடுக்கறதுன்னு அண்ணனை கேட்டுக்கிட்டு முடிவு செஞ்சிடலான்னு என்றார் ஒரு வழுக்கை. மெட்ராஸில் இதுக்குன்னே ஸ்பெஷலான ஆசாமிங்க இருக்காங்க. பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, டிசைன் ரெடி பண்ணி வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. ₹1,00,000 கலெக்ஷன் ஆயிடுமா? 45 ஊர் இருக்குன்னே சுற்றியும். எவ்வளவு கடைங்க, மில்லுங்க, பஸ் ஓனருங்க இருக்காங்க. 1000 போடு, 500 போடுன்னு தகுதிக்கு தகுந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிக்கிட்டு போய் கேட்டா போச்சு. கொடுக்கலன்னா நாளைக்கு தொழில் பண்ண முடியுமா? புன்னகைத்த பாரத புத்திரன் மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொள்ள, அப்புறம் ஒரு சின்ன சமாச்சாரம். தலையை சொரிந்தார் ஒரு மீசை. என்ன? என் மச்சினனுக்கு விவசாயம் சரியில்லை, பயிரில் பூச்சி விழுந்து ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு. எப்படியோ சமாளிச்சாகணும்னு சாராயம் காய்ச்சிட்டான். 1 மாதம் ரகசியமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நேற்று நம்ம இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் வந்து பிடிச்சிட்டாரு. எனக்கும் அவருக்கும் வேற ஒரு பிரச்சனையில் முட்டிக்கிச்சு. அதனால் மச்சினனுக்காக போன என்ன அலட்சியப்படுத்திட்டாரு. மாணிக்கம் நமக்கு வேண்டிய பையன் தானே. சொல்கிறேன், இப்போ வெளியில் புறப்படுறேன், போகிற வழியில் ஸ்டேஷனில் பார்த்து சொல்லிட்டு போகிறேன் என்றார் பாரத புத்திரன். எழுந்தார். சரிந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டார். கலற்றி வைத்திருந்த குளிர் கண்ணாடியை அணிந்து கொண்டு வைர மோதிரம் மின்னல் அடிக்க கைகளை கூப்பினார். புறப்பட்டார். தன் அம்பாசிடர் காரில் ஏறினார். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இறங்கினார். கம்பீரமாக உள்ளே நடந்தார். உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் எழுந்து கொண்டு, அடடே வாங்க சார். என்ன சார் நீங்கள் சொல்லி விட்டுருந்தா நான் வந்து கெஸ்ட் ஹவுஸில் உங்களை பார்த்துருக்க மாட்டேனா? உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க? இளநீ கொண்டாட சொல்லட்டுமா என்றார். நாற்காலியில் அமர்ந்த பாரத புத்திரன் சிரித்தபடி, நான் இளநியை அப்படியே சாப்பிட்றதில்ல, ஜின் போட்டு சாப்பிட்றதான் பழக்கம் என்றார். அதுக்கென்ன, ஈவினிங் கொண்டாந்து தரேன். என்ன விஷயம் சார்? நல்ல தம்பியோட மச்சானை பிடிச்சு உள்ளே வச்சிருக்கீங்களாமே மாணிக்கம். அது வந்து சார், நல்ல தம்பிக்கும் நமக்கும் தெரியும், விட்டுடுங்க. வீம்பு பிடிச்ச ஆள் தான், ஆனால் எனக்கு வேண்டப்பட்டவன். 5000 ஓட்டு அவன் ஜாதியில் வச்சிருக்கான். தேர்தல்னு வந்துட்டா கணக்கு பார்க்காம செலவு செய்வான். விட்டுடுங்க மாணிக்கம். ஒரு வினாடி தயங்கின இன்ஸ்பெக்டர், சரி சார், நீங்கள் சொன்னால் சரிதான். யோ, அந்த பாண்டித்துறையை வெளியில் விடியா என்றார். லாக்கப்பின் கதவு திறக்கப்பட்டது. ஓரமாக உட்கார்ந்திருந்த பாண்டித்துறை வெளியேற, உள்ளிருந்தபடி எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டரும் பேசி கொண்டிருந்ததை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பவானி சட்டென்று ஓடி வந்து பாரதபுத்திரனின் கால்களில் விழுந்தாள். எம்எல்ஏ ஐயா, என்னை விட்டுட சொல்லுங்கய்யா. என் புருஷன் செஞ்ச தப்புக்கு என்ன பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்கய்யா, விட சொல்லுங்கய்யா அழுகையோடு விண்ணப்பித்தாள். தன் கால்களில் விழுந்த பவானியை குளிர்கண்ணாடி நீக்கி பார்த்தார் பாரதபுத்திரன். வெகுண்ட இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் அவள் தோள்களை பற்றி எழுப்பி தனியாக இழுத்து, ஏய் போடி உள்ள என்று மிரட்ட கான்ஸ்டபிள்கள் 2 பேர் அவளை இழுத்து சென்று லாக்கப்பிற்குள் அடைத்தார்கள். என்னங்க மாணிக்கம் விஷயம் என்றார் பாரதபுத்திரன். இவ புருஷன் மேல அட்டம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குங்க சார். ஒருத்தனை வெட்டிட்டு தலைமறைவாகிட்டான். அவன் எங்க இருக்கான்னு இவளுக்கு தெரியும். விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறா. அழுது மாய்மாலம் பண்றா. எல்லாருக்கும் இரக்கம் காட்டிக்கிட்டு இருந்தா. ஒரு குற்றவாளியையும் பிடிக்க முடியாது சார். பாரதபுத்திரன் எழுந்து கொண்டார். சரி, இது உங்க பிரச்சனை, நான் புறப்படுறேன். தங்குறீங்களா சார்?
ஆமாம், நாளை காலையில் புறப்படுறேன். நைட்டு கெஸ்ட் ஹவுஸில் வந்து உங்களை பார்க்குறேன் சார். ஒரு விஷயம் பேசணும் என்றார் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம். வாங்க என்று புறப்பட்ட பாரதபுத்திரன் லாக்கப்பிற்குள் இருந்த பவானியை ஒரு வினாடி திரும்பி பார்த்துவிட்டு வெளியே நடந்தார். அத்தியாயம் 5. டிஐஜி மாணிக்கம் தன் தொப்பியை கழற்றிவிட்டு கர்ச்சிப்பால் தலையில் இருந்த வியர்வையை துடைத்து கொண்டு மறுபடி தொப்பி வைத்து கொண்டார். அவர் நாற்காலிக்கு பின்புற சுவரில் அவரின் அதிகார எல்லைக்குட்பட்ட சரகத்தின் வரைபடம் பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தது. மேஜை மேல் 3 தொலைபேசிகள், உலக உருண்டை, கிளாஸ் நிறைய தண்ணீர், ஆஸ்ட்ரே நிறைய துண்டு சிகரெட்டுகள், இன் அவுட் எழுதின 2 மர ட்ரேக்களின் மேல் நாடா கட்டின ஃபைல்கள். அவுட்டில் கொஞ்சம் உயரமாக மாணிக்கம் கலற்றி வைத்த கண்ணாடியை அணிந்து கொண்டு சாய்வாக பேட் அமைத்து ஒரு ஃபைலில் ஊதா நிறத்தில் சாணித்தாளில் அச்சுப்பிழைகளோடு டைப் செய்யப்பட்டிருந்ததை வரி வரியாக படித்தபோது டெலிஃபோன் பார்வையை விளக்கவில்லை. கை அனிச்சையாக சென்று ரிசீவரை எடுத்து வந்து காதில் வைத்தது. ஹலோ, டிஐஜி மாணிக்கம் ஸ்பீக்கிங். குரல்ல கம்பீரம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, செயல்ல தான் ஒன்னையும் காணோம். குரலிலேயே அது அமைச்சர் பாரதபுத்திரன் என்று புரிந்து கொண்டதும் கவனமானார் மாணிக்கம். சார், ஏதும் கோவமா இருக்கீங்களா? நேற்று கூப்பிட்டு பத்திரிகையில் அந்த மாதிரி திமிரா விளம்பரம் கொடுத்து என்கிட்ட ஃபோன்லையும் தென்னாவெட்டா பேசினவனை இழுத்துட்டு வந்து நிறுத்துங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? சார், அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க நீங்க? நான் தான் சொன்னேனே, இது எதிர்கட்சிக்காரங்க யாரோ பொறாம பிடிச்சு செஞ்ச குறும்புன்னு. சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை சார். அப்போ நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? சிங்காரவேல்னு ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டரை டெப்யூட் பண்ணி விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். பத்திரிக்கை ஆஃபீஸில் விசாரிச்சுட்டாரு. தினம் 1000 பேர் வந்து விளம்பரம் தர்றதால அங்கே யாருக்கும் குறிப்பிட்ட இந்த விளம்பரத்தை கொண்டாந்து கொடுத்த நபரோட முகம் நினைவுக்கு வரல. ரசீது போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் அவன் திருவான்மியூர் 7 அபிராமி தெருன்னு ஒரு விலாசம் கொடுத்துருக்கான். திருவான்மியூர் போஸ்ட் ஆஃபீஸில் விசாரிச்சாச்சு. அங்கே அபிராமி தெருன்னு எதுவும் இல்லை. அது போலி அட்ரஸ். இருந்தாலும் திருவான்மியூரில் உள்ள எல்லா தெருவுலையும் 7ஆம் நம்பர் வீட்டில் யார் குடியிருக்காங்கன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். தேவன்னு பேர் உள்ளவனை எல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கேன். தேவன்றது அவனோட பேர் இல்லை, மரண தேவன்ற புனைப்பெயரை சுருக்கி மா தேவன்னு பேப்பரில் போட்டதா சொன்னானே டிஐஜி சார். அவனோட மிரட்டலால் நான் பயந்துடல. இந்த மாதிரி 1000 மிரட்டலை பார்த்தாச்சு. என்னால் அவமானத்தை தான் தாங்க முடியலை. நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்னா என்னையே ஒருத்தன் இப்படி சாமர்த்தியமாக அவமானப்படுத்துறதுனா எப்படி? விடக்கூடாதுங்க. இதை பிடிச்சிடலாம் சார். பிடிச்சிட்டதும் உங்களுக்கு தகவல் தரேன். இன்னும் 4 பேரை வேணாலும் இறக்கி விடுங்க. இது யாருக்குமே தெரியாத ரகசியமான அவமானம்தான். ஆனால் சுருக்கு சுருக்குன்னு உறுத்துதே. புரியுது சார். தீவிரமான முயற்சி பண்ண சொல்கிறேன். போன வாரம் பார்ட்டியில் ஏன் பாதியில் புறப்பட்டு போயிட்டீங்க மாணிக்கம்? ஆஃபீஸ்லேருந்து ஒரு அவசர மெசேஜ் வந்துருச்சு சார். மிஸ் பண்ணிட்டீங்களே. பம்பாயிலேருந்து வரவழைச்சிருந்தேன். என்ன ஒரு டான்ஸ்! பாம்பு கூட அப்படி நெளியாதுங்க. நம்ம திருமூர்த்தியில் பீர் பாட்டில குலுக்கி அவளுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தார். 3 மணி வரைக்கும் ஒரே தமாஷ் தான். சொன்னார் சார். மிஸ் பண்ணிட்டமேன்னு நானும் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறதா இருந்தால் வர சொல்லட்டுமா பர்சனலா? இல்லை சார், வேணாம். ஏன், விரதமா? அதான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களே. வீட்டில் கொஞ்சம் தகராறு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நல்ல பிள்ளையா லட்சணமாக இருக்கலாம்னுட்டு. இதுக்கு தான் என்ன மாதிரி கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துடணும். எவ கேள்வி கேட்குறது நம்மளை? எவளாச்சும் நம்மளை கேள்வி கேட்டா அடுத்து எப்போ சார் வரட்டும்ங்கிற கேள்வியாக தான் இருக்கும். பாரதபுத்திரன் அதிர அதிர சிரித்தார். மாணிக்கம் ரிசீவரை 1 இன்ச் தள்ளி பிடிக்க வேண்டியதாக இருந்தது. ரைட்டு, டியூட்டி பாருங்க. அந்த பயலை பிடிச்சு கொண்டாந்துருங்க. கதற கதற பிசைஞ்சிடலாம். போனை வைத்த டிஐஜி மாணிக்கம் தொப்பியை கழற்றி தலையை துடைத்து விட்டு வைத்து கொண்டார். இன்டர்காமில் எண் அழுத்தி, சிங்காரவேல், மினிஸ்டர் பாரதபுத்திரன் ஃபோன் செஞ்சு கத்துறாரியா. அந்த தேவனை கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கிட்டு தேடுங்கய்யா என்றார். எஸ் சார். மாணிக்கம் பார்த்து கொண்டிருந்த ஃபைலில் விட்ட இடத்தில் தொடர போன போது மீண்டும் டெலிஃபோன். ஹலோ, டிஐஜி மாணிக்கம் ஸ்பீக்கிங். வணக்கம் சார். சுகமாக இருக்கீங்களா? யார் பேசுகிறீங்க? தேவன், இனிஷியல் ம. விளக்கமாக சொல்லணும்னா மரணதேவன். நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஆசாமி. திடுக்கிட்ட மாணிக்கம் உடனே ரிசீவரின் வாய்ப்பொத்தி இன்டர்காமில் நான் பேசிகிட்டு இருக்கிற காலை ட்ரேஸ் பண்ணுங்க என்று விட்டு ரிசீவரில், யார் நீ? எதுக்காக மினிஸ்டர்கிட்ட விளையாட்டு செஞ்ச? விளையாட்டா? அந்த செய்தி சீரியஸ்னு உரைக்கவே இல்லையா? விளையாட்டு பண்ணுறதுக்கா மெனக்கட்டு செலவெல்லாம் பண்ணி பத்திரிக்கையில் விளம்பரம் எல்லாம் கொடுப்பாங்க? அது இருக்கட்டும், நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்த மாதிரி தெரிஞ்சுதே. பாவம், உங்களுக்கு ஏன் சிரமம்? ஹோட்டல் தர்ஷன் இன்டர்நேஷனல்னு பூந்தமல்லி ஹைரோட்டில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு பப்ளிக் பூத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
என்ன வேணும் உனக்கு? வேற என்ன? உயிர் தான். அமைச்சரோட உயிரும் வேணும். கொசுரா, உங்க உயிர் கூட வேணும். கொடுங்கன்னா கொடுத்துட போறீங்களா என்ன? நான்சென்ஸ். உனக்கு என்ன பைத்தியமா? இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கேன் டிஐஜி சார். நான் உங்க கூட நேரில் பேசணுமே. ஒன்று செய்கிறீங்களா? புறப்பட்டு தர்ஷன் இன்டர்நேஷனல் ஹோட்டலுக்கு வாங்களேன். அங்கே ரிசப்ஷனில் நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் வந்து உட்காருங்க. என்னை தேட வேணாம். நானே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஷூர். ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை. என்னை கைது செய்யலாம்னு எண்ணத்தோட வர வேணாம். நான் எதுக்காக எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க. நீங்கள் மட்டும் வந்தால் போதும். உங்களுக்கு பயமாக இருந்தா எத்தனை பேரை வேணும்னாலும் கூட்டிட்டு வாங்க. வரீங்களா? சந்திப்போமா? எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. வினாடிகளில் உள்ளே வந்த இன்ஸ்பெக்டர் சிங்காரவேல், சார், இந்த கால் பூந்தமல்லி ஹைரோட்ல ஹோட்டல் தர்ஷன் இன்டர்நேஷனல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் பூத்தில் இருந்து வந்திருக்கு என்றார். அதை அவனே சொல்லிட்டான் என்ற டிஐஜி மேஜை டிராயரில் இருந்து டேப் ரெக்கார்டரை எடுத்தார். கேசட்டை ரீவைண்ட் செய்து, கேளுங்க, பேச்சு பூராவையும் பதிவு பண்ணியிருக்கேன். பேசினது தேவன் என்றார். பிளே செய்தார். டிஐஜி சிந்தனையோடு கவனித்தார். சிங்காரவேல் ஆர்வத்தோடு கவனித்தார். யார் சார் இவன்? எதுக்கு சார் இப்படி சவால் விடுற மாதிரி பேசுகிறான்? அமைச்சருக்கு 1000 எதிரிகள் இருக்கலாம். உங்களுக்கு யார் எதிரி? உங்க உயிரும் வேணும்னு சொல்றானே. மாணிக்கம் யோசனையோடு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தார். எதுவும் பேசவில்லை. தன் நெற்றியை தட்டி கொண்டார். எழுந்தார். போய் பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது. நானும் கூட வரவா? வாங்க, 2 பேரும் மஃப்டியில் போகலாம். ஆனால் ரிவால்வர் எடுத்துக்கிட்டு போகலாம் என்றார் டிஐஜி. அந்த டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியே வந்த வசந்தனை இப்போது பார்த்தால் அவனை சதா திருட்டுத்தனமாக பார்த்து ரசிக்கும் ஆனந்தியே யாரோ என்று கடந்து போய்விடுவாள். அத்தனை தூரம் அடையாளம் மாறி இருந்தான். தலையை தூக்கி வாரி பெரிய மீசை ஒட்டி, புருவம் அருகே மச்சம் ஒட்டி, முரட்டு காற்றாய் பேண்ட் சட்டை அணிந்து நடந்தான். தோளில் ஒரு பை மாட்டியிருந்தான். ஜோல்னா பை. அருகில் வட்டமான பித்தளை தட்டில் பித்தளை டப்பாக்கள் வெற்றிலையுடன் உட்கார்ந்திருந்த பீடாவாலாவிடம் வந்து ஒரு பான் பீடா வாங்கி போட்டு குதப்பியபடி ஹோட்டல் தர்ஷன் இன்டர்நேஷனல் நோக்கி மெதுவாக நடந்தான். அத்தியாயம் 6. முன்பொரு நாள். அரசாங்க விருந்தினர் மாளிகை. பெயரிலும் துருப்பிடித்த போர்டிலும் மட்டும்தான் மாளிகை. மற்றபடி 2 பெட்ரூம்கள், ஒரு ஹால் கொண்ட ஒரு சாதாரண வீடு. வாசலில் எம்எல்ஏ பாரதபுத்திரனின் அம்பாசிடர் வந்து நின்றது. அதன் சத்தம் கேட்டதும் உள்ளே அறைக்குள் விஸ்கி பருகி கொண்டிருந்த பாரதபுத்திரன் முகம் மலர்ந்தார். நேரம் இரவு 9. அறைக்கதவை தட்டிவிட்டு டிரைவர் உள்ளே வந்து நின்றான். கொலுசு சத்தம் எதிர்பார்த்தவருக்கு செருப்பு சத்தம் எரிச்சலூட்ட, என்னடா என்றார் முகம் சுளித்து. ஊர்ல இல்லை சார் அப்படின்னு சொல்ல சொன்னாலா? இல்லை சார், நிஜமாவே இல்லை, வீடு பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டில் விசாரிச்சேன், திருவிழாவுக்காக போயிருக்காங்களாம். சண்டாளி கவுத்துட்டா. நீ ஒன்று பண்ணு, சின்ன சேலப்பட்டி போ, அங்கே ரமணின்னு. அங்கேயும் போயிட்டு தான் சார் வரேன். 10 நாள் முன்னாடி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சான். ஏண்டா, ஊர்க்கதையெல்லாம் எதுக்கு இப்போ? வேற ஏதாச்சும் பாரு. ஒரு ரவுண்டு பார்த்துட்டேன், ஒன்றும் அமையலை சார். வேப்பண்ண கிராக்கியாக இருக்குது. இன்னொரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். டிரைவர் சொல்லிவிட்டு போக வெறுப்பாக மற்றொரு பேக் உள்ளே ஊற்றிக்கொண்டு டிவியை போட்டார். சில நிமிடங்களில் ஜீப் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. தொடர்ந்து பூட் கால்களின் ஓசை. கதவு தட்டல். அனுமதி. உள்ளே வந்தார் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. ஃபாரின் சரக்கு போடுறீங்களா? அந்த கிளாஸ் எடுங்க என்றார். நாகரிகத்திற்காக ஒரே ஒரு தரம் மறுத்துவிட்டு உடனே கிளாஸை எடுத்து வைத்தார் மாணிக்கம். 1/2 மணி நேரம் கழித்து 2 பேரும் நல்ல போதையில் மிதந்து கொண்டிருக்க, சார், நீங்க நினைச்சா எனக்கு ஏஎஸ்பி பதவி கிடைக்க செய்யலாம். நீங்க மினிஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். பல தடவை சொல்லிட்டேன், மனசு வைக்க மாட்டேங்கிறீங்க என்றார் மாணிக்கம். மாணிக்கம், ஞாபகத்துல தான் இருக்கு. ஆனா பளிச்சுன்னு மனசுல நிக்கிற மாதிரி நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க என்றார் பாரதபுத்திரன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். பாரதபுத்திரனின் மனதில் ஒரு ஸ்லைடு விழுந்தது. அதில் பவானி அவர் கால்களில் விழுந்து குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். பாரதபுத்திரன், விசாரணைக்காக அந்த பொண்ணை இன்னும் உங்கள் கஸ்டடியில் தான் வச்சுருக்கீங்களா மாணிக்கம் என்றார். யாரு? ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்தப்போ உங்கள் காலில் விழுந்து கதறினாலே அவளை தானே கேட்குறீங்க? பவானின்னு பேர். அங்கே தான் இருக்கா. என்ட்ரி போடாமல் வச்சுருக்கேன். புருஷன் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு இவளும் சொல்ல மாட்டேங்கிறா. அவனும் இன்னும் தேடி வரல. நாளைக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன் கேட்குறீங்க? என்னதான் சோகத்தில் இருந்தாலும் செமத்தியான உடம்பு இல்லை. அழுதப்போ அப்படியே ஆடி போயிட்டேன். இன்னும் குழந்தை பெற்றுக்காத உடம்புன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பார்வையில் சொல்லிடுவேன். பதில் பேசாமல் அவரை பார்த்தார் மாணிக்கம். எப்படி, சம்மதிப்பாளா மாணிக்கம்? இல்லை சார், சரிப்படாது. கௌரவமான குடும்பம். சம்மதிச்சா உன் புருஷனை கைது பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன்னு வார்த்தை கொடுத்து பார்க்கலாமே.
உங்களுக்கு தெரியாது மாணிக்கம், நான் இதில் கரை கண்டவன். கோவில் கட்டலாம் மாதிரி பத்தினி தெய்வமா கண்ணுக்கு தெரியும். ரூட் போட்டு மடக்கினா கொஞ்சம் பீர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும். மனு மாதிரி எழுதி கொடுக்க சொல்றாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. கைவசம் மாத்திரை வச்சிருக்கேன். லைம் ஜூஸில் போட்டு கொடுத்துட்டோம்னு வைங்க. ஃபாரின் போனப்போ வாங்கிட்டு வந்தது. உங்களுக்கு கூட ஒரு சீசா தரேன் யோசித்தார் மாணிக்கம். சார், எனக்கு மாத்திரை எல்லாம் வேணாம், ப்ரொமோஷன் தான் வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா சரியான விடாக்கண்டனா இருப்பீங்க போலிருக்கே. அடுத்த மாதம் நீங்கள் ஏஎஸ்பி. எந்த ஊரில் நிறைய லஞ்சம் கிடைக்கும்னு பார்த்து போட சொல்கிறேன். போதுமா? புறப்படுங்க. எழுந்து கொண்ட மாணிக்கம் தயங்கி, ஏதாச்சும் பிரச்சனை வருமா என்றார். சிரித்த பாரதபுத்திரன், என்னங்க கேள்வி இது? நீங்கள் போலீஸு, நான் எம்எல்ஏ. நம்மளை தாண்டி என்ன பிரச்சனை வரும்? சட்டுன்னு ஜீப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க என்றார். மாணிக்கம் ஜீப்பில் புறப்பட்டார், அவரே ஓட்டியபடி. லாக்கப்பின் கதவை திறக்க சொன்னபோது ஒரு மாதிரியாக பார்த்த ஏட்டிடம், எஸ்பி ஆஃபீஸில் யாரோ போய் தகவல் சொல்லிட்டாங்க போலிருக்கு. குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் போட்டு அந்த பொண்ணை உடனடியாக ரிலீஸ் பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட சொல்லிட்டாரு என்றார் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம். லாக்கப்பறைக்குள் தரையில் உடலை குறுக்கி படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பவானியின் தோலை குச்சியால் தட்டி எழுப்பினார் மாணிக்கம். பதறி எழுந்த பவானி தன் முந்தானையை சரி செய்து, என்ன சார் என்றாள். வா, உன்னை வீட்டில் விட்டுட சொன்னாங்க என்றார் மாணிக்கம். நம்பினாள். அவரோடு புறப்பட்டாள். ஜீப்பை மாணிக்கம் ஓட்ட பின்னால் அவள் அமர்ந்திருந்தாள். உன்னை விட சொன்னது யார் தெரியுமா? நம்ம எம்எல்ஏ. அவர் காலில் விழுந்து கதர்னியே, அதனால கூப்பிட்டு சொன்னாரு. அதே சமயம் உன் புருஷன் வீட்டுக்கு திரும்பி வந்தா எங்ககிட்ட ஒப்படைக்க சம்மதிக்கிறதா நீ எம்எல்ஏ முன்னிலையில் ஒரு லெட்டர் எழுதி தரணும். புரிஞ்சுதா? சரி சார் என்ற பவானி, சார் இந்த பக்கம் திரும்பணும் என்று பதறினாள். சொன்னேன்ல, எம்எல்ஏ முன்னிலையில் எழுதி தரணும்னு. அவர் இப்போ கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு, அங்கே தான் போகிறோம். சரி. கெஸ்ட் ஹவுஸ் வந்தார்கள். இறங்கு, நட, உள்ளவா. இருவரும் பாரதபுத்திரனின் அறைக்குள் வந்தபோது விஸ்கி சமாச்சாரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு ஊதுபத்தி மணந்து கொண்டிருந்தது. புத்தகம் படித்து கொண்டிருந்தார் எம்எல்ஏ. வணக்கம் சார், என்னை விட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் பவானி. மாணிக்கம் கண்ணடித்து ஜாடை காட்டியதில் புரிந்து கொண்ட பாரதபுத்திரன், ஆமாம்மா, மனசு கேட்கல, உட்காரு. இப்போ தலைமறைவாகிட்ட உன் புருஷனை எப்பவும் போலீஸ் பிடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு யோசிக்கிறேன். நீ குலுங்கி அழுதது என்னை கரைச்சிடுச்சு என்று பேசியபடி ஏற்கனவே கிளாஸ்களில் ஊற்றி வைக்கப்பட்டு தயாராக இருந்ததில் ஒன்றை எடுத்து, இந்தாங்க இன்ஸ்பெக்டர், லைம் ஜூஸ், சாப்பிடுங்க என்று நீட்டினார். அடுத்த கிளாஸ் எடுத்து இயல்பாக அவளிடம் தந்து, இந்தாம்மா சாப்பிடு. பதட்டத்தில் நீ எதுவுமே சாப்பிடல போலிருக்கு. களைப்பா தெரியற, குடிமா, கொஞ்சம் தெம்பா இருந்தா தானே பரவாயில்ல என்றார். அவரும் ஒரு கிளாஸ் எடுத்து பருக, மாணிக்கம் பருக, இயல்பாக பவானியும் பருகினாள். சில நிமிடங்கள் கழித்து கஞ்சாடையில் புரிந்து கொண்டு இன்ஸ்பெக்டர் மெதுவாக அறையை விட்டு வெளியேறினார். மறுபடி வந்து ஒட்டிக்கொண்ட இமைகளை பிரிக்க ரொம்ப சிரமப்பட்ட பவானி ஜிவ்வென்ற ஒரு மயக்கத்தையும் தள்ளாட்டத்தையும் உணர்ந்தாள். அவள் தோள்களில் 2 கைகள் அமர்வதை உணர்ந்து நிமிர்ந்து அதிர்ந்தாள். உன் புருஷனை கைது செய்ய வேணாம்னு நான் சொல்லிடுறேன் பவானி. நான் சொன்னா இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக கேட்பாரு. நான் சொல்லணும்னா இப்போ நான் சொல்கிறபடியெல்லாம் நீ கேட்கணும். என்ன வேர்க்கலை? எதுக்கு புடவ? இதோ பாரு, நான் சட்டையை கழட்டிட்டேன். பவானிக்கு புரிந்தது புரியவில்லை, உணர்ந்தால் உணரவில்லை. தடுக்க நினைத்தால் இயலவில்லை. ஓட நினைத்தால் கால்களை காணோம். துப்ப துடித்தால் எங்கே வாய்? ஐயோ, எங்கே என் உடம்பில் உடைகளை காணோம்? நான் ஏன் பதறாமல் இருக்கிறேன்? ஏன் கத்தவில்லை? எதுவுமே செய்ய முடியவில்லையே. அழுகை கூட வரவில்லையே. அத்தியாயம் 7. ஹோட்டல் தர்ஷன் இன்டர்நேஷனல். ரிசப்ஷன் என்பது பூலோக சொர்க்கமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கூரையிலிருந்து கொத்து விளக்குகள், உயர்ந்த ரக சோஃபாக்கள், செயற்கை நீரூற்று, சென்ட்ரலைஸ்டு ஏசி, பூக்களால் செய்யப்பட்டது போன்ற கார்பெட். ஒரு சோஃபாவில் சஃபாரி உடையணிந்து டிஐஜி மாணிக்கம் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் பேண்ட் சட்டையில் இன்ஸ்பெக்டர் சிங்காரவேலன். இருவரும் கண்களை சுழற்றி தங்களிடம் வந்து பேசப்போகும் தேவன் யார், எங்கிருந்து வரப்போகிறான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்த வசந்தன் மெதுவாக நடந்து தடியான கண்ணாடி கதவை தள்ளி வெளியே வந்தான். சற்று தள்ளி பார்க்கிங் பகுதியில் நிறைய கார்கள் வரிசை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. அவற்றின் நடுவில் டிஐஜி வந்த போலீஸ் ஜீப்பும் நின்றிருந்தது. அந்த ஜீப்பை நோக்கி மெதுவாக நடந்தான் வசந்தன். அந்த ஜீப்பிற்கு முன்பாக அதன் டிரைவர் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். 1 ரூபாய் நாணயம் ஒன்றை சுழற்றி பிடித்து விளையாடியபடி நடந்த வசந்தன் அந்த ஜீப்பை கடக்கும் சமயம் நாணயத்தை வேண்டுமென்றே நழுவவிட்டு அது அந்த ஜீப்புக்கு அடியில் உருண்டோடும்படி செய்தான். காசுல போய் விளையாடலாமா? அடியில போயிடுச்சு போலிருக்கு, குனிஞ்சு எடுத்துட்டு போ என்றான் ஜீப் டிரைவர். வசந்தன் குனிந்து கையை ஜீப்புக்கு அடியில் நீட்டி துளாவி
டிரைவர் தன்னை கவனிக்கவில்லை என்பது தெரிந்ததும் தன் ஜோல்னா பையின் ஜிப்பை மெதுவாக திறந்தான். வினாடியில் காசோடு எழுந்து கொண்ட வசந்தன், ஏங்க இதென்ன கீழே கிடக்குது, உங்களுதா என்று பிரவுன் கலரில் கட்டப்பட்டிருந்த அந்த சிறிய பார்சலை எடுத்து நீட்டினான் டிரைவரிடம். பார்சலா? என்னது, எங்கே இருந்துச்சு? வாங்கி பார்த்தான் டிரைவர். பார்சல் மேல் டு திரு டிஐஜி மாணிக்கம் என்று எழுதப்பட்டிருந்தது. இங்கேதான் கீழே கிடந்துச்சு, உங்களுது இல்லையா? அப்போ ஹோட்டலில் ஒப்படைச்சிடலாம். எங்களுது தான் என்ற டிரைவர் அந்த பார்சலை தூக்கி கொண்டு வேகமாக ரிசப்ஷன் பகுதிக்குள் கிட்டத்தட்ட ஓடினான். புன்னகைத்து கொண்ட வசந்தன் மெதுவாக நடந்தான். டிரைவர் பதட்டமாக ஓடி வந்து நீட்டிய பார்சலை வாங்கி பார்த்தார் வசந்தன். ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் சைஸில் இருந்த அந்த பார்சலை பிரித்தார். உள்ளே ஒரு எலக்ட்ரானிக் கேம் விளையாடும் கருவி சிறிய திரையோடு இருந்தது. கூடவே 4ஆக மடிக்கப்பட்ட ஒரு காகிதம். காகிதத்தை பிரித்தார். அதில், டிஐஜி சார், இந்த விளையாட்டு கருவியில் ஆன் பட்டனை அழுத்திவிட்டு ஸ்டார்ட் பட்டனை அழுத்தினால் குட்டி திரையில் உங்களுக்கு ஒரு இனிய செய்தி காத்திருக்கிறது. ம. தேவன். என்னையா இவன், நேரா வரமாட்டான் போல் இருக்கே. ஃபோன் செஞ்சான், ஹோட்டலுக்கு வான்னா, இப்போ இன்னொரு செய்திங்கிறான், இழுத்தடிக்கிறானே. சரி, அதையும் தான் பார்த்துருங்களே சார் என்றார் இன்ஸ்பெக்டர். கேம் கருவியின் ஆன் பட்டனை அழுத்தினார். டிஐஜி அடுத்து ஸ்டார்ட் பட்டனை அழுத்தினார். அடுத்த வினாடி டமார் என்று ஒரு பெரிய வெடிச்சத்தம் வெளியிலிருந்து கேட்டது. ரிசப்ஷனில் இருந்த அத்தனை பேரும் வெளியே ஓடி வந்து பார்க்க அந்த போலீஸ் ஜீப் வெடித்து சிதறி எரிந்து கொண்டிருந்தது. அதிர்ச்சியோடு அந்த கேம் கருவியின் குட்டித்திரையில் பார்த்தார் மாணிக்கம். அதில், ரிசப்ஷன் அருகில் என் போன் அழைப்புக்கு காத்திருக்கவும், ம. தேவன் என்று ஆங்கிலத்தில் செய்தி மிளிர்ந்தது. ஹோட்டலிலேயே இருக்கும் தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயணைக்கும் பணி ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, ஹோட்டலே பதட்டமாக இருக்க, ரிசப்ஷனில் நாற்காலியில் அமர்ந்து கோபத்துடன் காத்திருந்த டிஐஜி மாணிக்கத்திடம் அந்த பெண், சார், கால் ஃபார் யூ என்று நீட்டினாள். ஹலோ சார், என்ன சார், இப்படி உங்கள் ஜீப்பை நீங்களே பாம்பு வச்சு வெடிச்சிட்டீங்க என்று குரல் கேட்டது. யூ இடியட், யார்கிட்ட விளையாடுற தெரியுமா? அது தெரியும், உங்ககிட்ட விளையாடுறது யாருன்னு தான் பாவம் உங்களுக்கு தெரியாது. எதுக்காக விளையாடுறேன்னும் தெரியாது இல்லை? ஏன் இப்படி செஞ்ச சொல்லு. நான் காதில் பீடி செருகின வண்டிக்காரன் இல்லை, கொஞ்சம் மூளையுள்ள ஆசாமின்னு உங்களுக்கும் மாண்புமிகு பாரதபுத்திரனுக்கும் புரிய வேணாமா? அதுக்காகத்தான். உன் நோக்கம் என்ன? இது கேள்வி, பெருசா எதுவும் இல்லை. அமைச்சர் பாரதபுத்திரனும் நீங்களும் பதவியை ராஜினாமா செய்யணும். என்ன பேத்தல் இது? பேத்தல் இல்லை, பரிகாரம். நான் தர விரும்புகிற சலுகை. உங்கள் 2 பேருக்கும் உயிர் முக்கியமா பதவி முக்கியமானு நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. 15 நாள் அவகாசம் தரேன். பதவி விலகலன்னா 2 பேரையும் சாகடிப்பேன். இபிகோ 302. தேவையான்னு யோசிங்க. எதையும் என்னால் புத்திசாலித்தனமாக செய்ய முடியும்னு இந்த சம்பவத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. என்னை பிடிக்க நினச்சா அது நேர விரயம்தான். நீங்கள் எடுக்க போகிற முடிவுக்கு அப்புறம் நான் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கணும். பை நெருப்பை அணைச்சிட்டிங்களா? வச்சிடவா? முகம் சிவந்த டிஐஜி ஆத்திரமாக ரிசீவரை வைத்தார். அத்தியாயம் 8. முன்பொரு நாள். அழுது கதறிக்கொண்டிருந்தாள் பவானி. சிகரெட் புகைத்தபடி அவள் அருகில் வந்த பாரதபுத்திரன், ஏய் கத்தாத, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிற? கண்ணை தொடச்சிக்கிட்டு கிளம்பு. வீட்டில் கொண்டு போய் விட சொல்கிறேன். இங்கே நடந்தது யாருக்கு தெரியும்? நிம்மதியாரு. உன் புருஷனை கைது செய்ய வேணாம்னு சொல்லிடுறேன். அவனை கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரில் இருக்க வேணாம்னு சொல்லி எங்கேயாவது அனுப்பிச்சிடு, புரிஞ்சுதா என்றார். சி, எனக்கு சொர்ணம் இல்லாமல் சாமர்த்தியமாக மயங்க வச்சுட்டு நாசம் பண்ணிட்டியேடா பாவி, வெக்கமா இல்லை உனக்கு? ஆக்ரோஷமாக கேட்டாள். நேரா கேட்டிருந்தா சம்மதிச்சிருப்பியா? மாட்டதானே. அதனால தான் நீ குமுறி அழுதாலும் நடந்து முடிஞ்சு போனது மாற போறதில்ல. இப்போ மரியாதையா புறப்பட்டு போறியா இல்லையா? அவர் மிரட்டலில் இருந்த கடுமை நடுங்க வைத்தது. மெதுவாக எழுந்தாள். அவரையே பார்த்தாள். இங்கே பாரு, என்னோட பலமோ பின்னணியோ உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே நடந்ததை இந்த இடத்தோட மறந்துட்டு போயிடணும். இதை விவகாரம் ஆக்கணும்னு நினச்சா உன் புருஷன் உடம்புல உசுறு தங்காது, புரிஞ்சுதா? வெளியில சொன்னா வெக்கக்கேடு உனக்கு தான். என்ன எதுவும் பண்ண முடியாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு போ. மாணிக்கம் உள்ளே வந்தார். சிரித்தார். கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுருங்க. வார்த்தை மாறக்கூடாது. இவ புருஷன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம். கூட்டிட்டு போங்க. பவானி இன்ஸ்பெக்டரை முறைத்தாள். என்னடி முறப்பு? நட. அதான் புருஷனை எதுவும் பண்ணாம விட சொல்லிட்டாருல்ல, வா என்றார் மாணிக்கம். ஒரு பொம்மை போல நடந்து ஜீப்பில் ஏறினாள். மாணிக்கம் ஜீப்பை ஓட்டினார். ஓட்டியபடி அழுத்தமான குரலில் சொன்னார், இங்க நடந்ததை பத்தி உன் மானம் போனாலும் பரவாயில்லன்னு வெளியில மூச்சை விட்டன்னா அடுத்த மூச்சு விடுறதுக்கு உயிர் இருக்காது, மனசுல வச்சுக்கோ. பேசாமல் இருந்தாள். அழுகை உறைந்து போயிருந்தது. அவள் வீட்டருகில் ஜீப்பை நிறுத்தினார். இவள் இறங்கி கொண்டதும் ஜீப் புறப்பட்டு சென்றது. கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள் வந்து தோய்ந்து விழுந்தாள்.
மனதில் எல்லா திசைகளில் இருந்தும் எண்ணங்கள் விதவிதமாக முட்டி மோதின. தன்னையே பார்த்து கொண்டால் அருவருப்பாக இருந்தது. சுவரில் தன் கணவனோடு இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்தாள். குறுகுறுத்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு பவானி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். எழுந்தாள். மேஜையின் ராயரில் இருந்து நோட்டு புத்தகம் எடுத்தாள். அதிலிருந்து காகிதம் கிழித்தாள் பவானி. பேனா எடுத்து எழுத துவங்கினாள். பஸ்ஸை விட்டு இறங்கினான் வசந்தன். தன் தெருவுக்கு நடந்தான். தன் அக்கா வீட்டு வாசலில் ஒரே கூட்டமாக இருப்பதை புரியாமல் பார்த்தான். கிட்டே ஓடி வர போலீஸ் ஜீப் நிற்பதை பார்த்தான். கூட்டத்தை விலக்கிவிட்டு பார்க்க பவானி தன் புடவையை சுருக்கு கயிறாக அமைத்து உத்தரத்தில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் கைகளில் விலங்கு போடப்பட்டிருந்த நிலையில் வேலப்பன் அழுது கொண்டிருக்க, இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் யாரையோ விசாரித்து கொண்டிருந்தார். கதறிக்கொண்டு ஓடி அக்காவின் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான் வசந்தன். அவனை கான்ஸ்டபிள்கள் விலக்கினார்கள். ஐயோ, என்ன நடந்துச்சு? என்ன இதெல்லாம்? பதறினான் வசந்தன். மாணிக்கம் அவனிடம் வந்தார். நீங்க தான் இவங்க தம்பியா? உங்க அக்கா புருஷன் ஒரு தகராறுல ஒருத்தன் கையை வெட்டிட்டு ஓடிட்டார் நேத்து. அக்காவை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சுட்டு திரும்ப கொண்டாந்து விட்டுட்டோம். தன் புருஷன் இப்படி பண்ணிட்டாரேன்னு அவமானம் தாங்கிக்க முடியாம உங்க அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு தொங்கிட்டாங்க. இதுக்குள்ள வேலப்பன் பக்கத்து ஊர்ல ஒளிஞ்சிருக்கிற இடம் தெரிஞ்சு போய் பிடிச்சிட்டோம். தற்கொலைங்கிறதுனால கேஸ் பதிவு பண்ணி தான் பாடி ஒப்படைக்க முடியும் என்றார். வசந்தன், என்னை மன்னிச்சிடியா, என்னோட ஆத்திரம்தான் அவளை பழி வாங்கிடுச்சு என்று தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான் வேலப்பன். அதிர்ச்சியில் வார்த்தையே வராமல் தடுமாறி நின்றான் வசந்தன். மிஸ்டர் வசந்தன், இதுதான் உங்க அக்கா எழுதி தன் ஜாக்கெட்ல செருகி வச்சிருந்த லெட்டர். அவங்க கையெழுத்து தானான்னு பாருங்க. மாணிக்கம் கொடுத்த கடிதத்தை வாங்கி பார்த்தான். அன்புள்ள தம்பி வசந்தனுக்கு உன் அக்கா பவானி எழுதியது. நீ ஊரில் இல்லாத சமயம் இங்கே ஏதேதோ நடந்துவிட்டது. எத்தனையோ தடவை சொல்லியும் தன் முன்கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் மாற்றிக்கொள்ளாத என் கணவர் இன்று ஒரு தகராறில் கிட்டத்தட்ட கொலை செய்யும் அளவுக்கு ஆத்திரமாகி ஒருவரை கையில் அரிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவாக எங்கோ போய்விட்டார். போலீஸ் வந்தது. என்னை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்தது. தெரு முழுக்க நின்று வேடிக்கை பார்த்தது. கௌரவமாக வாழ்ந்த எனக்கு இப்படி ஒரு அவமானமா? என்னால் தாங்கவே முடியவில்லை. அவரை சிறையில் தள்ளுவதற்காக போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. என்னால் இனி எப்படி ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? கூசி குறுகி போய்விட்டேன். இனி என்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்பது தெளிவாக புரிகிறது. எனவே என் வாழ்வை நானே முடித்து கொள்ள தீர்மானித்து விட்டேன். நீ படித்த படிப்புக்கு ஒரு நல்ல உத்தியோகமோ தொழிலோ அமைய வேண்டும். அக்காவின் வாழ்த்துக்கள். நான் உன்னிடம் விடை பெறுகிறேன். உன் அன்பு அக்கா பவானி. உடைந்து போய் அழத் துவங்கினான் வசந்தன். என்னங்க மாணிக்கம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றார் பாரதபுத்திரன் பீடாவை குதப்பியபடி. அதான் கிளியர் கட்டா தன் கைப்படவே மகராசி அவமானத்துல சாகிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டிக்கிட்டாலே. ஊர் பூரா தெரிஞ்சு போன தற்கொலைங்கிறதால சும்மா கண் துடைப்புக்கு ஒரு கேஸ் பதிவு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். பாடியை ஒப்படைச்சி எரிச்சு சாம்பலாக்கி பாலும் ஊத்திட்டாங்க. இன்னும் என்ன பிரச்சனை? ஆனா அவ இவ்வளவு தூரம் மானஸ்தியா இருப்பான்னு நினைக்கல. நினைச்சு பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது. அப்புறம் என்றார் மாணிக்கம். மெட்ராஸ் போனதும் மினிஸ்டரை பார்க்குறேன். ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஆர்டர் வரும், சரிதானே என்றார் பாரதபுத்திரன். அத்தியாயம் 9. பாரதபுத்திரன் தன் அலுவலக அறையின் சுழல் நாற்காலியில் கடுமையான கோபத்துடன் உட்கார்ந்திருந்தார். எதிர்ப்புறம் டிஐஜி மாணிக்கம் அமர்ந்திருந்தார். பேசுங்க மாணிக்கம், உங்க கையாலேயே உங்க ஜீப்பை வெடிக்க வச்சு வான வேடிக்கை நடத்தி காமிச்சிட்டு 15 நாள் அவகாசம்னு சொல்லி நடக்க முடியாத நிபந்தனையை வச்சு சவால் விட்டுருக்கான். 10 நாள் ஆச்சு. இன்னும் அவனை பிடிக்க முடியல. உங்களால என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றார் பாரதபுத்திரன். சார், எத்தனை விதமா நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அத்தனை விதமாவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் என்கிட்டே நேரடியா மோதி இருக்கான். உங்களை விட 2 மடங்கு கொதிப்போட தான் நானும் இருக்கேன். அவன் மட்டும் கிடைச்சிட்டானா கட்டர்ல வச்சு ஒவ்வொரு விரலையும் வெள்ளரி பிஞ்சு வெட்டுற மாதிரி 100 ஸ்லைஸ் பண்ணணும்னு குமுறிக்கிட்டு இருக்கேன் என்றார் மாணிக்கம். என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? அவனை பார்த்தது பேசினது என் ஜீப் டிரைவர். அவனை 100 கேள்விகள் கேட்டாச்சு. அவன் சொன்ன அடையாளங்களை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை விட்டு படம் வரைய சொல்லி நகல் எடுத்து எல்லா ஸ்டேஷன்ஸுக்கும் அனுப்பியிருக்கோம். அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில், பப்ளிக் பூத்தில், அந்த வீடியோ கேம் விற்கிற கடைகள்னு இது வரைக்கும் 118 பேரை விசாரிச்சிருக்கோம். அவன் நிச்சயமாக ஒரு பழைய குற்றவாளி இல்லை சார். சரி, யார் அவன்? என்னதான் யூகம் பண்ணி வச்சிருக்கீங்க? சார், அவன் ஒரு பிரில்லியன்ட் சார். காசை கீழே போட்டு அதை எடுக்கிற மாதிரி குனிஞ்சு ஜீப்புக்கு அடியில் பாமை செட் பண்ணிட்டான். அதை வெடிக்க செய்கிற ரிமோட் கண்ட்ரோல் யூனிட்டை ஒரு வீடியோ கேமுக்குள்ளே செட் பண்ணி என்ன நம்ப வச்சுட்டான். நிச்சயமாக அவன் எலக்ட்ரானிக்ஸ் வித்த தெரிஞ்சவன் சார். சாதாரணமாக எல்லாராலையும் இப்படி யோசிக்கவோ செயல்படவோ முடியாது. தான் விரும்பின செய்தி அந்த கேம் ஸ்க்ரீனில் வர மாதிரி சர்க்கியூட்டில் செட் பண்ணுற திறமை எலக்ட்ரானிக்ஸ் படித்தவனுக்கு தான் வரும்.
உங்களுக்கு பத்திரிக்கையில யுக்தியா வாழ்த்து செய்தி விளம்பரம் கொடுத்து அதுலயே மிரட்டல் செய்தியும் வச்சிருந்தானே, நிச்சயமா அவன் மூளைக்காரன் தான். அதுக்கு என்ன செய்யலாம்? 50 60 அடிக்கு சிலை செஞ்சு வச்சு அவனுக்கு பாராட்டு விழா நடத்தலாமா? அதுக்கு கூட அவன் வேணுமே. அவன் மாறு வேஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். என்ன மட்டும் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி அவன் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களையும் சேர்த்து எதுக்காக பதவி விலக சொல்றான்? அப்படின்னா அவன் நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரின்னு அர்த்தம் தானே. அப்படி யார் இருக்கான்னு யோசிக்க வேண்டியது தானே. சார், நாம 2 பேரும் சேர்ந்து அவுட் ஆஃப் லா நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கோம். எத்தனையோ பேரை பாதிச்சிருக்கோம். 1 2ன்னா ஞாபகத்துல இருக்கும். புறம்போக்குல குடிசை போட்டிருந்த 100 குடும்பங்களை ராத்திரியோட ராத்திரியா உங்க உத்தரவின் பேர்ல விரட்டி காலி செஞ்சு கொடுத்தேன். அந்த 100 குடும்பத்துல ஒருத்தனா இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ. போதும் மாணிக்கம், விட்டா நாங்க சாதனை பட்டியல் அடுக்கிற மாதிரி அடுக்குவீங்களே. இந்த 10 நாள்ல நடுவுல அவன் தொடர்பும் கொள்ளல. அடுத்து அவன் என்ன செய்ய போறான்? அவனை பாம்புன்னு நினைக்கிறதா, கயிறுன்னு நினைக்கிறதா? டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தார். ஹலோ, பாரதபுத்திரன் பேசுறேன். மரணதேவன் பேசுறேன். சௌக்கியமா? அவன்தான் என்பது போல பாரதபுத்திரன் ஜாடை காட்ட மாணிக்கம் மற்றொரு போனை எடுத்தார். டேய், என்னடா ஆழம் தெரியாம காலை விட்டு பாக்குறியா? தலை உடம்புல தங்காது தெரியுமில்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? யாரா நீ? ஒரே நேரத்துல இத்தனை கேள்விகள் கேட்டா எப்படி? ஏன் சார், உங்க பொசிஷன் என்ன, பின்னணி என்ன, என்னை யாருன்னு அட்ரஸோட அறிமுகப்படுத்திக்கிட்டா அப்புறம் உயிரோட இருக்க முடியுமா? நான் ஒரு சாதாரண கொசு சார். உங்களை ஆசையா கடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொசுகிட்ட பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்பீங்களா? ஒன்று தெரியுமா? கொசுவை விட மனுஷன் எவ்வளவு பலசாலி. ஆனா வலை போட்டு ஜெயில் மாதிரி பதுங்கிக்க முடியுமே ஒழிய கொசுவை குறிப்பாத்து புடிச்சு நசுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படித்தான் நானும். என்னடா பெரிய ரோதனையா போச்சு உன்னோட. உனக்கு நான் என்னடா செஞ்சேன்? பணம் ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கோ. நொய் நொயின்னு புடுங்கி டென்ஷன் பண்ணாத. பணம் வேணாம். உங்க 2 பேரால போன உயிர் திரும்ப வேணும். தர முடியுமா? குறிப்பிட்டு சொன்னாதானே புரியும். இப்ப அதெல்லாம் எதுக்கு? என்ன முடிவு பண்ணீங்க? எதை பத்தி? நீங்க 2 பேரும் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு நான் 15 நாள் அவகாசம் கொடுத்தேன். 10 நாள் ஆகிடுச்சு. தினம் பேப்பர் பார்த்துட்டு இருக்கேன். எந்த நியூஸும் காணோம். நான் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிறதா இல்லையா? இதை பாரு, இந்த பூச்சி காட்டுற வேலையெல்லாம் வேணாம். பதவி ராஜினாமா பண்றதெல்லாம் நடக்கிற காரியமா? சிஎம் ராஜினாமா பண்ண சொன்னா கூட முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்படியா? வர 20ஆம் தேதியோட நான் சொன்ன அவகாச கெடு முடியுது. இன்னும் நீங்க யோசிக்கலாம். 5 நாள் பாக்கி இருக்கு. டேய், முடியாதரா. இதுல யோசிக்க என்ன இருக்கு? என்னடா செய்ய முடியும் உன்னால? அப்படியா? அவ்வளவு தூரம் தென்னாவட்டா? வர 21ஆம் தேதி ஈவினிங் சைதாப்பேட்டையில உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு தெரியுமா? காவல்துறையில சாதனை செஞ்ச டிஐஜி மாணிக்கத்துக்கு நீங்க ஒரு சிறப்பு அவார்டு தரீங்க. கரெக்டா? ஆமா. அதுக்கு என்ன? தைரியம் இருந்தா நீங்க ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஆளா இருந்தா, டிஐஜியும் ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஆளா இருந்தா 2 பேரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கங்க. டேய், கொதிப்பாய் கத்திய பாரதபுத்திரன் எதிர்முனை வைக்கப்பட்டு விட்டதை உணர்ந்தார். என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? என்று மாணிக்கத்திடம் பேச்சு விவரங்களை முழுக்க விவரித்தார். டிஐஜி மாணிக்கம் சிந்தனையில் ஆழ்ந்தார். ஒரு சுண்டக்கா பைய, அட்ரஸ் பேர் சொல்றதுக்கு முதுகெலும்பு இல்லாத பைய என்னையும் உங்களையும் என்ன கேள்வி கேட்குறான்? என்ன நடந்தாலும் சரி, அந்த பாராட்டு விழா நடந்தே தீரணும். பிரைம் மினிஸ்டருக்கு ஏற்பாடு செய்யற அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யுங்க. அதுக்கு முன்னாடியே அவனை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சல்யூட் அடிச்சு வணக்கம் சொல்றேன் மாணிக்கம். இப்போ நான் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து யாரோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்தோம்? ஏன் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பூஞ்சோலைப்பேட்டை ஊர்ல நான் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். நீங்க அப்போ எம்எல்ஏ. அப்போ பவானிங்கிற பொண்ண, அது இருக்குமே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பொண்ணு தெளிவா புருஷனை போலீஸ் தேடுதேங்கிற அவமானம்தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சே. ஏங்க, அவ புருஷன் வேலப்பன் ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டானா? சான்ஸ் இல்லையே சார். அவனுக்கு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல 7 வருஷம்னு தீர்ப்பாச்சு. வேலூர்ல இருக்கான். இன்னும் வரல. 2வது நடந்தது யாருக்கும் தெரியாதே. எப்படியோ லீக் ஆகியிருக்குன்னு வைங்க. அப்படி பார்த்தாலும் வேலப்பன் கிராமத்தான். அவனுக்கு இந்த அருவா, கத்தி, கடப்பாரா இதெல்லாம் தான் தெரியும். இந்த மாதிரி விபரமா செயல்பட புத்தி பத்தாது என்று அந்த அறைக்குள்ளே மெதுவாக நடந்தவர் நின்றார். திரும்பினார். சார், பவானிக்கு ஒரு தம்பி இருந்தானே சார். அவன்தான் பாடியை வாங்கி எல்லா காரியமும் செஞ்சான். அவன் படிச்சவன் சார். இருங்க வரேன். அவன் பேரு கூட வசந்தன். விசாரிங்க. உடனே பூஞ்சோலைப்பேட்டைக்கு ஃபோன் போடுங்க. அந்த பையன் என்ன படிச்சவன், எங்க இருக்கான்னு இப்பவே விசாரிங்க என்ற பாரதபுத்திரன் டெலிஃபோனை அவர் கையில் எடுத்து கொடுத்தார். 1/2 மணி நேரத்திற்கு பிறகு பூஞ்சோலைப்பேட்டையில் இருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் செய்து பேசினார். நீங்க சொல்ற வசந்தன் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர் தான் சார். இங்க உள்ள வீட்டை எப்பவோ வித்துட்டு மெட்ராஸ் போயிட்டாரு. மெட்ராஸ்ல தான் இருக்காரு. மெட்ராஸ்ல எங்க இருக்காருன்னு இங்க யாருக்கும் தெரியல சார். ஊர்ல ஒருத்தனை விடாம துருவி விசாரிங்க.
எனக்கு அந்த வசந்தனோட ஃபோட்டோ வேணும், அட்ரஸ் வேணும், தீவிரமாக இறங்குங்க என்ற டிஐஜி ஃபோனை வைத்துவிட்டு பாரதபுத்திரனிடம், சந்தேகமே இல்லை சார், பவானிக்கு நடந்த கொடுமை இந்த வசந்தன் பயலுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இவன் தான் இங்கே மெட்ராஸில் எங்கேயோ பதுங்கிக்கிட்டு ஆட்டம் காட்டுறான். இவன் என்ன நமக்கு அவகாசம் கொடுக்கறது? இன்னும் ஜஸ்ட் 2 டேஸில் நான் இவனை பிடிச்சு உங்கள் முன்னாடி நிறுத்துறேன் பாருங்க என்று விட்டு வேகமாக வெளியேறினார். அத்தியாயம் 10. அலமாரியை திறந்தான் வசந்தன். விதவிதமான விக்குகள், மீசைகள், கண்ணாடிகள், தாடிகள், ஒப்பனை பொருட்கள் இருந்தன. ஒரு சூட்கேஸில் ஒரு குறிப்பிட்ட விக், தாடி, அதற்கு பொருத்தமான கண்ணாடி ஆகியவற்றை எடுத்து வைத்து மூடி அலமாரியை மூடினான். சார் போஸ்ட் என்ற குரலை தொடர்ந்து கதவின் இடுக்கு வழியாக ஒரு கவர் தள்ளிவிடப்பட்டது. ஆச்சரியப்பட்டான். எனக்கா? கடிதமா? யார்? எடுத்து பார்த்தான். ₹1 கவர். அனுப்பியவர் முகவரி இல்லை. கிழித்தான். உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்தான். இனியவரே, வசந்த இளவரசரே, உங்கள் ஆனந்தி எழுதியது. ஒரே ஸ்டோர்ஸில் குடியிருந்து கொண்டு அடிக்கடி பார்த்து பேசிக்கொண்டிருந்தும் கூட இந்த கடிதம் எழுத வேண்டிய நிர்பந்தத்தை நீங்கள்தான் ஏற்படுத்திவிட்டீர்கள். பிறகென்ன? என் மனதை எத்தனை முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிப்படுத்திவிட்டேன். அப்படியும் எந்தவித பதிலும் சொல்லாமல் இருக்கிற அழிச்சாட்டியம் நியாயமா? நான் உங்களை உயிருக்குயிராய் நேசிப்பதை இன்னும் எப்படித்தான் உங்களுக்கு புரிய வைப்பது? என்னை பெண் பார்த்து விட்டு போன மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்னை பற்றி நானே தரக்குறைவாக எழுதி அமைய இருந்த திருமணத்தை நிறுத்தும் அளவிற்கு இருக்கும் என் தீவிரத்தை இன்னும் எப்படி உணர்த்துவேன்? உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லையா? ஏன் சதா என்று இருக்கிறீர்கள்? ஏன் எப்போதும் சிடுசிடுக்கிறீர்கள்? ஆனாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறதே. என்ன செய்யலாம்? உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன். உங்கள் ஆனந்தி. படித்து முடித்த வசந்தனின் கண்கள் கலங்கின. எச்சில் விழுங்கினான். யோசித்தான். தலையை குறுக்கில் அசைத்து கொண்டான். ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். கடிதத்தை கவருக்குள் போட்டு எடுத்துக்கொண்டு வேகமாக தன் வீட்டின் கதவை திறந்து வெளியேற முற்பட்ட வசந்தன் வாசலில் நின்றிருந்த ஆனந்தி மேல் கிட்டத்தட்ட மோதிக்கொள்ள இருந்து சமாளித்து நின்றான். புன்னகைத்த ஆனந்தி, என்ன பதில் என்றாள். அவன் கையில் இருந்த கடிதத்தை பார்த்தபடி, உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டேன். அப்பா கிட்ட சம்மந்தம் பேசவா? அப்பா கிட்ட தான், ஆனால் சம்மந்தம் பேச இல்லை. இந்த லெட்டரை கொடுத்து உங்க பொண்ணை கண்டிச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுக்கு தான். அதிர்ச்சியோடு பார்த்தாள் ஆனந்தி. உள்ளவா என்று அவளை தன் வீட்டுக்குள் அழைத்து, இதை பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நடக்காது. இந்த ஆசையை விட்டுடு. லெட்டர் எழுதுறது, நேரில் வந்து குழையிறது, இதெல்லாம் வேணாம். ஒழுங்கா உங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிரு, புரிஞ்சுதா என்ற வசந்தன் அவள் எழுதின கடிதத்தை அவளிடமே ஒப்படைத்தான். கண்கள் கலங்க பார்த்த ஆனந்தி, ஏன்னு காரணம் மட்டும் சொல்ல முடியுமா? என்னை பிடிக்கலையா உங்களுக்கு என்றாள். தயங்கினான் வசந்தன். உன்கிட்ட விளக்கமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. வெளியில வா, நான் புறப்படணும், வேலை இருக்கு. இந்த ஆசையை மட்டும் மனசுல வளர்த்துக்காத, வேரோட புடுங்கி எரிஞ்சிடு என்றான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன நேசிக்கிறீங்க. நான் உங்களை நேசிக்கிறதையும் விரும்புறீங்க. ஏதோ ஒரு தடங்கல் இருக்கு, அதை வெளியில சொல்றதுக்கு. அதான் உண்மை. சொல்லுங்க, என்னை கல்யாணம் செய்துக்கிறதுல என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்லை, அப்புறம்தானே யாரை பண்ணிக்கிறதுன்னு பிரச்சனை வருது. நிஜமா தான் சொல்றீங்களா என்றவளின் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிய மெதுவாக விசும்ப துவங்கினாள். தன் கையில் வைத்திருந்த பூட்டை அவளிடம் கொடுத்து, இந்தா, நான் போறேன். ஜஸ்ட் தாள் போட்டு இதை மாட்டி அமுக்கி விட்டா போதும், பூட்டிக்கும். மெதுவா உட்காந்து ஜோரா அழுது முடிச்சுட்டு அப்புறமா உங்க வீட்டுக்கு புறப்பட்டு போ. போறப்போ என்னை பத்தின நினைப்பெல்லாம் தொடச்சு போட்டுட்டு போ, வரட்டுமா என்று வேகமாக வெளியேறினான். வசந்தன் சூட்கேஸோடு அந்த உயர்தர ஹோட்டலுக்குள் நுழைந்தான். அதன் டாய்லெட் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். சூட்கேஸை திறந்தான். கொண்டு வந்திருந்த புதிய அடையாளம் உருவாக்கும் மேக்கப் சமாச்சாரங்களை போட்டுக்கொண்டான். சூட்கேஸில் வைத்திருந்த வேறு ஆடைகளை அணிந்து கொண்டான். பழைய உடைகளை சூட்கேஸில் வைத்து கொண்டான். கண்ணாடி பார்த்து விக்கை சரி செய்து கொண்டான். டாய்லெட் அறையின் கதவை திறந்து வெளியே வந்து நடந்தபோது கவனமாக நடையில் கூட வித்தியாசப்படுத்தி கொண்டான். ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு சைதாப்பேட்டை என்றான். வந்தான். பஜாரில் இறங்கி கொண்டு மெதுவாக நடந்தான். சக்கரவண்டியில் விற்ற வெள்ளரி பிஞ்சை மிளகாய் பொடி உப்பு தடவி வாங்கி கடித்தபடி அந்த திடல் மாதிரி இருந்த இடத்திற்கு வந்தான். அங்கே ஒரு பக்கம் மரத்தால் மேடை அமைத்து கொண்டிருந்தார்கள். கம்பிகள் நட்டு டியூப்லைட்டுகள் கட்டி கொண்டிருந்தார்கள். வேனில் இருந்து மர நாற்காலிகள் இறக்கப்பட்டு கொண்டிருந்தன. அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவனை எதுவும் தெரியாதவன் போல, எதுக்கு மேடையெல்லாம் போடுறாங்க என்று விசாரித்தான். நாளைக்கு சாயங்காலம் இந்த மேடையில் டிஐஜி மாணிக்கத்துக்கு அமைச்சர் பாரதபுத்திரன் பரிசு கொடுத்து பாராட்டி பேசுறாரு என்றான் டியூப்லைட் கட்டி கொண்டிருந்தவன். ஒரு ஆள் விநியோகித்து கொண்டிருந்த நோட்டீஸை வாங்கி படித்து பார்த்தான் வசந்தன்.
மாலை 7 மணிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தில் துவங்கி 7:30க்கு பரிசு வழங்கி பாரதபுத்திரன் பேசுவதாகவும் 8 மணிக்கு டிஐஜியின் நன்றியுரை என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த மேடை அருகில் நிறைய போலீஸ்காரர்கள் நிற்பதை பார்த்தான் வசந்தன். ஒரு சினிமா ஸ்கிரீன் சைஸில் பிரம்மாண்டமாக போடப்பட்டிருந்த அந்த மேடை 3 சாலைகள் சந்திக்கிற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. நாளை 3 சாலைகளையும் தொலைவிலேயே செக் போஸ்ட் வைத்து மூடி வருகிறவர்களை எல்லாம் மெட்டல் டிடெக்டர்கள் கொண்டு சோதித்த பிறகே அனுமதிப்பார்கள் என்று யூகித்தான் வசந்தன். சற்று தள்ளி ரயில்வே டிராக்கில் ஒரு கூட்ஸ் வண்டி கடந்து போனதை பார்த்தான். பக்கத்தில் உயரமான கட்டிடங்கள் எதுவும் இல்லை என்பதை கவனித்தான். முதல்ல வேற ஒரு இடத்துல தான் இந்த மீட்டிங் நடத்துறதா இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு இந்த இடம்னு மாத்திட்டாங்க. நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய போறதா பேசிக்கிறாங்க சார். என்னன்னு தெரியல. எவனாச்சும் மிரட்டினானோ என்னவோ என்றான் டியூப்லைட் கட்டி கொண்டிருந்த இளைஞன். புன்னகைத்து கொண்ட வசந்தன் நடந்து விலகினான். நடந்து சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான். கவுண்டரில், சார், ரயில்வே டைம் டேபிள் லேட்டஸ்ட் புக்கு ஒன்று கொடுங்க என்று பணம் கொடுத்து வாங்கினான். ஒரு பெஞ்சில் அமர்ந்து புரட்டி பார்க்க துவங்கினான். மறுநாள் காலை பாரதபுத்திரன், டிஐஜி மாணிக்கம் இருவரும் குளிர்கண்ணாடிகள் ஏற்றிவிடப்பட்டிருந்த ஒரு காரில் சைதாப்பேட்டையில் மாலை விழா நடக்கப் போகிற இடத்திற்கு வந்தார்கள். எந்த எந்த இடத்தில் போலீஸ் படை நிற்கப் போகிறது, எங்கெங்கே சோதனை போடப்படுகிறது என்று விளக்கமாக சொன்னார். 10 அடிக்கு ஒரு போலீஸார், பாம் டிடெக்டர்ஸ் வச்சு கிளீனாக பார்த்தாச்சு. பாம் ஸ்குவாடும் பாம் கண்டுபிடிக்கிற நாய்களும் மேடைக்கு பக்கத்தில் தயாராக இருக்கும். உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கேன். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுக்க போகிறீங்க. புல்லட் ப்ரூஃப் காரில் வரப்போகிறீங்க. மேடையில் 4 பேர் தான். யாரும் மாலை போட்டது கிடையாது. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு செய்கிற அளவுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கேன் சார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை வேண்டியதில்லை. அவனால் இந்த ஏரியா பக்கம் கூட கால் எடுத்து வைக்க முடியாது என்றார் மாணிக்கம். அதெல்லாம் சரி, 2 நாளில் அவனை பிடிச்சிடுவேன்னு சவால் மாதிரி சொன்னீங்களே மாணிக்கம், ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியும் கண்டுபிடிக்க முடியலையா என்றார் பாரதபுத்திரன். மேக்சிமம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் சம்மந்தப்பட்ட எத்தனை பேரை விசாரிச்சாச்சு தெரியுமா? அவன் பேர் வசந்தன், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படித்தவன். இந்த 2 தகவல் தான் நமக்கு தெரியும். எந்த காலேஜில் எந்த வருஷம் படித்தான்னு கூட தெரியாது. எல்லா யூனிவர்சிட்டிலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் வசந்தன் பேரோட இருக்கிற அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து விசாரிக்க ஒரு தனிப்படையே போட்டிருக்கேன். ஆனாலும் ராஸ்கல் இன்னும் சிக்கலை. சரி, சோர்ந்துடாதீங்க என்றார் பாரதபுத்திரன். மாலை மணி 7. சைதாப்பேட்டை விழா மேடை. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் விழா துவங்கியது. சென்னை நகரத்தின் ஷெரீப் தலைமை தாங்க, முன்னாள் நீதிபதி முன்னிலை வகிக்க, அவர்கள் இருவரை தவிர மேடையில் டிஐஜி மாணிக்கமும் அமைச்சர் பாரதபுத்திரனும் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் சிறப்பு காவல் படையின் 2 வீரர்கள் இயந்திர துப்பாக்கியுடன் தயாராக நின்று கூட்டத்தில் எல்லா பக்கமும் பார்வையை ஓட்டிக்கொண்டிருந்தார்கள். உடல்நலக்குறைவு காரணமாக உட்கார்ந்தபடியே பேசிக்கொண்டிருந்தார் முன்னாள் நீதிபதி. மேடையை சுற்றிலும் ஆயுதமேந்திய 50 போலீஸ்காரர்கள். கூட்டத்தில் 10 அடிக்கு ஒருவர். 3 சாலைகளின் விளிம்புகளிலும் செக் போஸ்ட் அமைத்து காவல் படைகள். பாம் எக்ஸ்பர்ட்ஸ் சந்தேகப்பட்ட இடமெல்லாம் திடீர் என்று தடவி பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கங்கே டெலிவிஷன் பெட்டிகள். ஒரு சின்ன கண்ட்ரோல் பகுதியில் ஒரு மானிட்டர் திரையில் முகமாக நகரும் வீடியோ கவரேஜை கவனித்தபடி சில அதிகாரிகள். விழா நடந்து கொண்டிருந்தது. ஆட்டோவை விட்டு இறங்கின வசந்தன் எக்மோர் ஸ்டேஷனின் பிளாட்பாரத்திற்குள் நடந்தான். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராய் இருந்தது. மணி 7:04. வேகமாக நடந்தான். முதல் வகுப்பு பெட்டியை அடைந்தான். வெளியே நின்றிருந்த டிடிஇயிடம் தன் டிக்கெட்டை எடுத்து காட்டினான். அதில் 4 பேர் என்று இருந்தது. கூப்பே நம்பர் சி சார் என்றார் டிடிஇ. டிக் செய்து கொண்டார். போட்டிருக்கு, தேங்க்ஸ். 4 பேர் தானே? ஆமாம், 3 பேர் ஏற்கனவே ஏறிட்டாங்க என்ற வசந்தன் பெட்டியில் ஏறி தனித்தனி அறைகள் போல இருந்த கூப்பேக்களில் நம்பர் சி வந்தான். கதவை சைடில் தள்ளி உள்ளே வந்து மூடினான். தாள் போட்டான். 4 பேர் பயணம் செய்ய வேண்டிய அந்த கூப்பேயில் 4 பொய்யான பெயர்களை எழுதி கொடுத்து டிக்கெட் வாங்கியிருந்த வசந்தன் மட்டுமே இருந்தான். மணி 7:05. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. வசந்தன் தான் கொண்டு வந்திருந்த பெரிய சூட்கேஸை திறந்தான். உள்ளே இருந்த துப்பாக்கியை எடுத்தான். அதில் டெலி லென்ஸ் பொருத்தினான். ஜன்னலில் கண்ணாடி மற்றும் இரும்பு கதவுகளை உயர்த்திவிட்டான். ஜில்லென்று குளிர்காற்றை முகத்தில் வாங்கி கொண்டான். அமைச்சர் பாரதபுத்திரன் ஒரு பதக்கத்தை டிஐஜி மாணிக்கம் மார்பில் குத்த பளிச் என்று புகைப்படங்கள் எடுத்தார்கள். பாரதபுத்திரன் மைக்குக்கு வந்து நின்றார். என் ஆத்மார்த்தமான தோழர்களே, கழகத்தின் உயிர் மூச்சுகளே, இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பேச்சை துவக்கினார்.
பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாம்பழத்தை கடந்ததும் வசந்தன் உஷாரானான். சைதாப்பேட்டையை நெருங்கியதும் மிக தயாரானான். ஜன்னல் வழியாக வந்து கொண்டிருந்த காட்சிகளில் அந்த விழா மேடை சற்று தள்ளி இருந்தது. ரயில் நெருங்க வசந்தன் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தான். ரயில் கிரீச்சிட்டபடி சற்று தூரம் தேய்ந்தோடி நிற்க, இப்போது ஜன்னலுக்கு நேரெதிராக சற்று தூரத்தில் அந்த விழா மேடை. ஜன்னல் விளிம்பில் துப்பாக்கியை வைத்தான் வசந்தன். டெலிலென்ஸ் மூலமாக பார்த்தான். கூட்டல் குறி டார்கெட் பாயிண்ட் இப்போது மைக் முன்னால் பேசிக்கொண்டிருந்த பாரதபுத்திரன் மேல் இருந்தது. சிரித்து கொண்ட வசந்தன் நகர்த்தி அதை உட்கார்ந்திருந்த டிஐஜி மாணிக்கம் மார்பின் மேல் அமைத்தான். ட்ரிக்கரில் விரல் வைத்தான். இழுத்தான். சுழன்று பயணம் செய்த தோட்டா மேடையில் அமர்ந்திருந்த டிஐஜி மாணிக்கத்தின் இதயத்தில் பொத்தல் போட்டு இரத்த ஊற்று உருவாக்க, அவர் அலறிக்கொண்டு சரிய, எல்லோரையும் பரபரப்பு தொற்றிக்கொள்ள, இங்கே ரயிலில் தனது கூப்பே கேபினில் இருந்து வெளியே வந்த வசந்தன் மற்ற பயணிகளிடம், ஏன் ரயில் நிக்குது என்று சாதாரணமாக கேட்டுவிட்டு பாத்ரூமுக்கு நடக்கிறவன் போல நடந்து கதவை திறந்து இறங்கி இருட்டில் நிதானமாக நடந்து சென்றான். ரயில் என்ஜினில் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சங்கிலி இழுக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்ட கார்டு முதல் வகுப்புக்கு வந்து டிடியிடம் விபரம் சொல்லி கூப்பே சியின் உள்ளே வந்து பார்த்தார்கள். அதிர்ந்தார்கள். அங்கே ஒரு சூட்கேஸ் இருந்தது. அதன் மேல் துப்பாக்கி இருந்தது. துப்பாக்கிக்கு அடியில் ஒரு கவர் மற்றும் ஒரு துண்டு சீட்டு. கவர் ஒட்டப்பட்டு மேலே மாண்புமிகு பாரதபுத்திரன் அவர்களுக்கு என்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது துண்டு சீட்டில். இந்த துப்பாக்கியால் தான் டிஐஜி மாணிக்கத்தை சற்று முன் சுட்டு கொன்றேன். ஒத்துழைத்த ரயில்வே நிர்வாகத்துக்கு நன்றி. அமைச்சருக்காக ஒரு பர்சனல் கடிதம் இணைப்பு. அதை அவரிடம் சேர்க்கவும். துப்பாக்கி, சூட்கேஸ் இவற்றை காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவும். இப்படிக்கு சதாசிவம் என்ற பொய்ப்பெயரில் பயணம் செய்த ம. தேவன். அமைச்சர் பாரதபுத்திரன் சிட்டி போலீஸ் கமிஷனர் திருமதி ரங்கநாயகி முன்னிலையில் அந்த தனக்கு எழுதப்பட்ட கடிதத்தை கவர் கிழித்து வெளியே எடுத்தார். அதில், ஹலோ அமைச்சரே, ஷாக்கா இருக்கா? நினச்சிருந்தா இதே மேடையில் உங்களையும் தீர்த்திருப்பேன். செய்யலை. நீங்கள் செஞ்ச அட்டூழியத்துக்கு துணை போன டிஐஜி மாணிக்கத்தை முதல்ல அனுப்பி வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு மரண பயத்தில் தினம் தினம் சாகணும். அதுக்காக விட்டு வச்சிருக்கேன். பதவி விலகி இருந்தா மன்னிக்கலாம்னு நினச்சிருந்தேன். என் சலுகையை அலட்சியப்படுத்திட்டீங்க. அதனால் உங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். எப்போ எப்படி நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் இனிமே கலந்துக்க போகிற ஒவ்வொரு பொது நிகழ்ச்சியிலையும் நடுங்கணும். எந்த நிகழ்ச்சியில் எப்படி சாவேணும்னு துடிக்கணும். என்னை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். உங்களுக்கு காவல்துறை உதவலாம். அவங்களுக்கு உதவியாக இருக்குமேன்னு தான் டிஐஜியை கொலை செய்ய பயன்படுத்தின துப்பாக்கி, அதை எடுத்துக்கிட்டு வந்த சூட்கேஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன். உங்கள் வாழ்க்கைக்கு கவுண்ட் டவுன் துவங்கியாச்சு பாரதபுத்திரரே. 100, 99, 98, 97, 96 எப்போ 0 வரும்னு வெயிட் பண்ணுங்க. இப்படிக்கு ம. தேவன். படித்து முடித்துவிட்டு முகத்தில் அரும்பி இருந்த வியர்வை முத்துக்களை துடைத்து கொண்டார் பாரதபுத்திரன். கமிஷனர் ரங்கநாயகி அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தார். யார் இந்த ம. தேவன்? எதுக்காக டிஐஜியை கொலை செஞ்சான்? எதுக்காக உங்களை கொலை செய்ய துடிக்கிறான் என்றார். பாரதபுத்திரன் தனக்கு பிறந்த நாள் வாழ்த்தை வினோதமாக சொல்லி எச்சரித்ததில் துவங்கி டிஐஜிக்கு நேர்ந்த மரணம் வரை விரிவாக சொல்லி, அந்த வசந்தன் எங்கே இருக்கான்? சிஐடி இன்ஸ்பெக்டர் சிங்காரவேல் தலைமையில் குழு அமைச்சு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சிங்காரவேலை கேட்டால் முழு விபரம் சொல்லுவாங்க. கமிஷனர் மேடம், இந்த வசந்தன் கைதாகாமல் வெளியில் சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு பாதுகாப்பில்லை. முழு போலீஸ் போர்ஸையும் முடுக்கி விடுங்க. அவனை அரெஸ்ட் பண்ணியே தீரணும். எனக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தா தொண்டர்கள் பொங்கிடுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உருப்படியாக இருக்காது. கலவரமாயிடும் என்றார் கோபமாக. பதறாதீங்க சார், நான் சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்த வசந்தனோட அக்கா தற்கொலை செய்துக்கிட்டதா சொல்கிறீங்க. ஆனால் எதுக்காக உங்கள் 2 பேர் மேலே வன்மம் வச்சு பழி வாங்க புறப்பட்டான் என்றார் ரங்கநாயகி. அதான் புரியலை. அந்த பொண்ணோட சாவுக்கு அப்போ இன்ஸ்பெக்டராக இருந்த மாணிக்கம் தான் காரணம்னு யாரோ அவனை நம்ப வச்சிருக்கலாம். அந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஆக்ஷன் எதுவும் எடுக்காம அவரை நான் சப்போர்ட் செஞ்சதா என் மேலே ஒரு பகை உணர்ச்சியை கிளப்பி விட்டுருக்கலாம். ஏன் இப்படி கொலைவெறி பிடிச்சு பைத்தியம் மாதிரி திரியறான்னு அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா சொல்லிட்டு போகிறான். ஓகே சார், உங்கள் வீட்டுக்கு அதிகப்படியான போலீஸ் பாதுகாப்பு போடுறோம். அவனை நாங்கள் பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் பொது நிகழ்ச்சிகள் எதுலையும் கலந்துக்க வேணாம். நோ, இந்த பயந்தாங்கொல்லித்தனம் எனக்கு பிடிக்காது. அவன் ஒரு தனி மனுஷன். நான் நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிற ஆளுங்கட்சி அமைச்சர். என் பின்னால் அத்தனை போலீஸ் ஃபோர்ஸும் அதிகாரமும் இருக்குது. இந்த பொடியனோட சவாலுக்கு நடுங்கி நான் வீட்டுக்குள்ளே உட்காரணுமா? முடியாது. இதோ பாருங்க மேடம், என்னோட எந்த ஒரு பொது நிகழ்ச்சியையும் நான் ரத்து செய்கிறதா இல்லை. எனக்கு முழு பாதுகாப்பு தர வேண்டியதும் அவனை பிடிக்க வேண்டியதும் உங்கள் கடமை. அதை நீங்கள் செய்யுங்க.
என்று கோபமாக சொல்லிவிட்டு தன் வீட்டின் மாடிப்படிகளில் ஏறி சென்றார் அமைச்சர் பாரதபுத்திரன். கமிஷனர் ரங்கநாயகி ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து தனது காரில் அமர்ந்து கொண்டார். ஷேவ் செய்து முடித்து டெட்டால் தடவி கொண்டபடி டேப்பில் மேற்கத்திய சங்கீதம் கேட்டுக்கொண்டிருந்தான் வசந்தன். திடீரென்று சங்கீதம் பாதியில் நின்றது. திரும்பி பார்த்தான். டேப்பை அணைத்த ஆனந்தி கைகளை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்தாள். போச்சு, மறுபடி வந்துட்டியா? இங்கே பாரு, நீ எத்தனை விதமாக கேட்டாலும் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுமா. இதை உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. என்னால் விளக்கமாக சொல்ல முடியாது. ஆனந்தி மெதுவாக அவன் அருகில் வந்தாள். அதாவது போலீஸ் உங்களை கைது செஞ்சு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா நான் விதவை ஆயிடுவேன். அதனால தானே கல்யாணம் வேணாம்னு சொல்கிறீங்க என்றாள் ஆனந்தி. கையில் இருந்து நழுவ இருந்த டெட்டால் பாட்டிலை வலுவாக பிடித்து கொண்டான் வசந்தன். அவனால் காதில் கேட்டவற்றை நம்ப முடியவில்லை. என்ன சொல்கிறாள் இவள்? இவளுக்கு எப்படி? என்ன உளற நீ? இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? மா தேவன்னு ஒருத்தன் ஏதோ ஒரு பகையை மனசில் வளர்த்துக்கிட்டு ஓடுற ரயிலை நிறுத்தி திட்டம் போட்டு சாமர்த்தியமாக டிஐஜி மாணிக்கத்தை சுட்டு கொன்னிருக்கான். அமைச்சர் பாரதபுத்திரனையும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு விதத்தில் கொலை செய்ய போகிறதா சவால் விட்டுருக்கான். அதுக்கென்ன? அந்த தேவன் நீங்கள் தான்னு எனக்கு தெரியும் வசந்தன். ஏய், என்ன சொல்கிற நீ? பயப்படாதீங்க. என்ன 1000 துண்டா வெட்டினாலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு என்ன உங்கள் வீட்டிலையே விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்களா? நான் யோசித்தேன். வேற ஏதோ ஒரு பொண்ணை நீங்கள் மனசில் வச்சிருக்கிறதுனால தான் என்ன வெறுக்கிறீங்கன்னு நினச்சேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் வந்துச்சு. உங்கள் மேஜைய அலமாரியை எல்லாம் ஆராய்ஞ்சேன். அப்போ அலமாரியில் விதவிதமான மேக்கப் சாமான்களை பார்த்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் உங்கள் டைரி இருந்துச்சு, எடுத்து படித்தேன். தேவன்ற பேரில் நீங்கள் அமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து மூலமாக எச்சரிக்கை செஞ்சதுலேருந்து தினசரி உங்கள் நடவடிக்கைகளை எழுதியிருந்தீங்க. எல்லாம் படித்தேன். உங்கள் அக்கா பவானியோட சாவுக்கு காரணமாக இருந்ததால் பழி வாங்கிறதா எழுதியிருக்கீங்க. ஆனால் ஒரு தடவை உங்கள் அக்கா தற்கொலை பண்ணி செத்ததா சொல்லியிருக்கீங்க. இவங்க 2 பேரும் உங்கள் அக்கா வாழ்க்கையை எப்படி பாதிச்சாங்கன்னு ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு புரியலை. கண்கள் சிவந்து உணர்ச்சி பிழம்பாக நின்ற வசந்தன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இல்ல, போய் போலீஸில் சொல்லி நான் தான்னு சொல்லு, காட்டி கொடு, டைரியை கொடு, உனக்கு பரிசு கொடுப்பாங்க, போ என்று கத்தினான். உங்களை காட்டி கொடுக்க நினச்சிருந்தா நேற்று நீங்கள் இல்லாதப்போ உங்களை பற்றி விசாரிக்க வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்டேயே உண்மையை சொல்லியிருப்பேங்க. என்ன சொல்கிற? நேற்று ஒரு கான்ஸ்டபிள் வந்தார். உங்கள் வீடு பூட்டி இருந்துச்சு. என்னை கூப்பிட்டாரு. இந்த வீட்டில் இருக்கிற வசந்தன் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரானு கேட்டார். எதுக்கு சார் கேட்குறீங்கன்னு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த வசந்தன்னு ஒருத்தர் எங்கள் டிஐஜி கிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்கான். சிட்டி பூரா எல்லா வசந்தன்களையும் தேடி பிடிச்சு விசாரிச்சு எலக்ட்ரானிக்ஸ் படித்தவனா இருந்தா பிடிச்சிட்டு போய் டிஐஜி ஐயா முன்னாடி நிறுத்த சொல்லி எல்லா ஸ்டேஷனுக்கும் உத்தரவு வந்திருக்குன்னு சொன்னார். எனக்கு டைரி படித்ததால எல்லாம் தெரியும். ஆனால் உங்களை காட்டி கொடுக்க விரும்பலை. அதனால் இங்கே குடியிருக்கிற வசந்தன் கல்யாணத்துக்கு கச்சேரி பண்ணுற நாதஸ்வர வித்வான் அப்படின்னு பொய் சொன்னேன். உடனே கையில் வச்சிருந்த லிஸ்ட்டில் டிக் அடிச்சுட்டு போயிட்டாரு. நான் நினச்சிருந்தா நேற்று டிஐஜியை கொலை செய்ய நீங்கள் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்களை சந்தித்து இந்த பழி வாங்குறதெல்லாம் வேணான்னு சொல்லி தடுக்க முயற்சி செஞ்சுருப்பேன். அதுவும் செய்யலை. ஏன்னா அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு கொடுமைகளை நடத்துகிறவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க புறப்பட்ட உங்களை நான் தடுக்க விரும்பலை. என்ன போய் காட்டி கொடுக்க சொல்கிறீங்களே என்றவளின் விழிகள் முத்துக்களை உதிர்த்தன. அவள் அருகில் வந்த வசந்தன் ஒரு தயக்கத்திற்கு பிறகு அவள் கண்களை துடைத்தான். ஆனந்தி, சாரிம்மா, நான் இருந்த டென்ஷனில் ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சிடு. எங்கள் அக்கா ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா நீ துடிச்சு போயிடுவ. விசாரணைக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் லாக்கப்பில் அடைச்ச இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருந்த எம்எல்ஏ கிட்ட ராத்திரியில் பொய் சொல்லி எங்கள் அக்காவை அழைச்சிட்டு போயிருக்கான். அங்கே அவர் கொடுத்த ஜூஸை சாதாரணமாக குடிச்சிட்டா அக்கா. அதில் மயக்க மருந்து கலந்திருக்கான் பாவி. அப்புறம் எம்எல்ஏ எங்கள் அக்காவை நாசம் பண்ணியிருக்கான். உணர்வு திரும்பினதும் அழுதிருக்கா. வெளியில் சொல்லலைன்னா உன் புருஷனை விட்டுடுறோம்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. தன் மானம் போனதை தாங்க முடியாமல் தற்கொலை செஞ்சுக்க தீர்மானிச்ச அக்கா மற்றவங்களுக்கு நிஜமான காரணம் தெரியக்கூடாதுன்னு பொய் காரணம் எழுதி வச்சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு உண்மையான காரணம் தெரியணும்னு நினச்சி நடந்த எல்லாத்தையும் எனக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி பீரோவில் தன்னோட ஒரு புடவை மடிப்புக்குள்ளே வச்சுட்டா. எல்லாம் முடிஞ்சு வீட்டை விற்று நான் மெட்ராஸுக்கு வந்து அவளோட புடவைகளை எல்லாம் ஞாபகார்த்தமாக பத்திரமா வச்சுருந்தேன். 2 மாதம் முன்னாடி அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சப்போதான் மடிப்புலேருந்து லெட்டர் வெளியில் விழுந்துச்சு. படிச்சுட்டு கொதிச்சு போயிட்டேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் டிஐஜி ஆகிட்டான். எம்எல்ஏ பாரதபுத்திரன் அமைச்சர் ஆகிட்டாரு. 2 பேரையும் பழி வாங்கணும்னு வெறி வந்துச்சு. திட்டம் போட்டேன். 1 நிறைவேறிடுச்சு. இன்னும் 1 பாக்கி இருக்கு. அடுத்த திட்டம் தயாராகிட்டு இருக்கு. எந்த நிமிஷமும் நான் போலீஸில் மாட்டலாம்.
இதுதான் என் நிலமை. எப்படி உன் காதலை ஏத்துக்க முடியும்? அதனால தான் உள்ளுக்குள்ள விரும்பினாலும் வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். இப்போ உங்களை இன்னும் 10 மடங்கு அதிகமா பிடிச்சிருக்குங்க என்றாள் கண் கலங்க ஆனந்தி. வேணாம் ஆனந்தி, என்னால உன் வாழ்க்கை பாதிக்க வேணாம். இந்த பேச்ச விடுங்க வசந்தன். சரி தப்பு நியாயம் அநியாயம் எதுவும் பார்க்க வேணாம். அமைச்சரா இருக்க தகுதி இல்லாத அந்த பொம்பளை பொறுக்கி இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட சாவுக்கு காரணமா இருந்திருப்பானோ. பதவியும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் அவனை சட்டம் நெருங்கவே நெருங்காது. டிஐஜிக்கு கொடுத்த மாதிரி நீங்களே அவனுக்கும் தண்டனையை கொடுங்க வசந்தன். ராமனுக்கு அணில் உதவின மாதிரி என் உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, செய்கிறேன். சரி, அவரை பழி வாங்கிட்டு அடுத்து உங்க திட்டம் என்ன? இங்க இருக்கிறது ஆபத்து ஆனந்தி. எப்படியும் போலீஸ் என்ன நெருங்கிடும். பம்பாய் போலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அங்க வேற பேர்ல புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். செய்யுங்க வசந்தன். பம்பாய்க்கு டிக்கெட் எடுக்கிறப்போ 2 டிக்கெட்டா எடுங்க. உங்க புது வாழ்க்கையில நானும் உண்டு. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் ஒரு தற்கொலைக்கு நீங்களும் காரணமாயிடுவீங்க என்றாள் ஆனந்தி. அவளையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்த வசந்தன் சட்டென இறுக அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான். அத்தியாயம் 11. போலீஸ் கமிஷனர் ரங்கநாயகி முன்பாக நின்றிருந்தார் சிஐடி இன்ஸ்பெக்டர் சிங்காரவேல். டிஐஜி மாணிக்கம் கொலை செய்யப்பட்டு 1 வாரமாச்சு. இன்னும் கொலைகாரனை கண்டுபிடிக்கல. அவமானமா இருக்குங்க சிங்காரவேல். மினிஸ்டர் பாரதபுத்திரன் தினம் ஒரு தடவை ஃபோன்ல கத்தி தீர்த்துறாரு. ஒரு லேடி கிட்ட பேசுறோங்கிற டீசென்சி கூட இல்லாம பேசுறாரு. ஏன் அவனை பிடிக்க முடியல? மேடம், குற்றவாளி வசந்தன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியல. அவன் போட்டோ கிடைக்கல. அவனை பல பேர் பார்த்ததா சொல்றாங்க. மேடை அமைப்பு வேலை செய்துட்டு இருந்த தொழிலாளி, ரயில்வே, டிடிஇ இப்படி நிறைய பேர் வர்ணிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அவனை ஒவ்வொரு விதமா வர்ணிக்கிறாங்க. இதுல இருந்து அவன் தினம் ஒரு மார்வேஷத்துல நடமாடிக்கிட்டு இருக்கான்னு புரியுது. வசந்தன்ற பேர்ல உள்ள நபர்களை பூரா விசாரிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளவு சிரமமான வேலைன்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போஸ்ட்மேன்களை விசாரிச்சு நேரா கான்ஸ்டபிள்ஸ் போய் அந்த வசந்தன் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரானு விசாரிக்கிறாங்க. இதுவரைக்கும் அப்படி எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் படிச்ச வசந்தன்கள் 6 பேரை கூப்பிட்டு தரோவா விசாரிச்சிட்டோம். அவங்கள இந்த பிரச்சனைகள்ல சம்மந்தப்படுத்த முடியல. ஆனாலும் அவங்கள தனித்தனியா நபர்கள் போட்டு கண்காணிச்சிட்டு இருக்கோம். கடைசி முயற்சியா நாளைக்கு பேப்பர்ல விளம்பரம் வருது. என்னன்னு? பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. டிஐஜி மாணிக்கத்தை கொலை செய்த குற்றவாளியின் பெயர் வசந்தன் என்றும் அவன் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் என்றும் காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறது. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் படித்த வசந்தன் என்று யாரை பற்றியாவது தெரிந்தால் உடனே தகவல் தெரிவிக்க கோருகிறோம். தொலைபேசி எண்கள். இப்படி ஒரு விளம்பரம் வருது. வெரி குட், பார்க்கலாம். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம் தோணுது. சொல்லுங்க. ஒரு திமிர்ல அவன் அமைச்சருக்கே சவால் விட்டுட்டானே ஒழிய நாம தீவிரமா அவனை கண்டுபிடிக்க முயற்சி செய்துகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதால அவன் அமைச்சரை கொலை செய்யற முயற்சிய கைவிட்டுட்டு வேற மாநிலத்துக்கு ஓடி போயிட்டானோன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? டிஐஜி கொலைக்கு அப்புறம் இந்த 1 வாரத்துல அமைச்சர் பாரதபுத்திரன் 8 பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டாச்சு. எங்கேயும் எந்த அசம்பாவித முயற்சியும் நடக்கல. அவருக்கு எந்தவித மிரட்டல் போனும் வரல அவங்கிட்ட இருந்து. அதனால சொல்றேன். இப்போ நாம பாரதபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொஞ்சம் நஞ்சமா, ரொம்ப பிரமாதமான ஏற்பாடுகள். அதனால அவனால எதுவும் செய்ய முடியாம போயிருக்கலாம். 1 வாரத்துல எதுவும் நடக்கலங்கிறதுக்காக நாம அசட்டையா இருந்துட முடியாது. நீங்க அவனை பிடிக்கிற முயற்சிகள்ல தீவிரத்தை குறைச்சிடாதீங்க. எஸ் மேடம். மொட்டை மாடியில் துணிகளை உதறி காய போட்டு கொண்டிருந்தான் வசந்தன். தான் துவைத்த துணிகளை ஒரு பக்கெட்டில் போட்டு எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு வந்து அவளும் துணிகளை காய போட்டபடி கேட்டாள் ஆனந்தி. எதுக்குங்க சைலண்டா இருக்கீங்க? தினம் பேப்பர்ல இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் கலந்துகிட்டார், அந்த நிகழ்ச்சியில அமைச்சர் கலந்துகிட்டார்னு செய்தி படிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க ஏன் செயல்படாம இருக்கீங்க? உங்க திட்டம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. புன்னகைத்தான் வசந்தன். 1 வாரமா நான் தினம் சாயங்காலம் வெளியில போயிட்டு அதிகாலையில தான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் ஆனந்தி. நான் சும்மா இல்லை, என்னோட திட்டத்துக்கான ஏற்பாடுகள்ல தான் இருக்கேன். சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல அமைச்சர் கலந்துக்கிறப்போ நான் நடவடிக்கை எடுக்க விரும்பல. ஒரு பெரிய நிகழ்ச்சிக்காக திட்டம் போட்டேன். என்ன அது? நாளைக்கு அதிகாலையில சிவநேசன் நகர்ல அருளாம்பிகை கோயில்னு ஒன்று இருக்கே, அந்த அம்மன் கோவிலுக்கு திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்குது. அமைச்சர் பாரதபுத்திரன் தான் தலைமை தாங்கி நடத்துறாரு. இந்த நிகழ்ச்சியை மெட்ராஸ் தூர்தர்ஷன் உடனடியாக கவரேஜ் பண்ணி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்க. பாரதபுத்திரன் சாகிறத லட்சக்கணக்கான மக்கள் டிவியில் பார்க்கணும். அதுக்காக அந்த நிகழ்ச்சியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட். ரகசியமாக அவன் செஞ்ச கொடுமைக்கு பகிரங்கமாக லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க பார்க்க துடிச்சு சாகணும். எந்த இடத்துல இருந்து நீங்கள் சுட போறீங்க? இந்த தடவை துப்பாக்கி கிடையாது, வெடிகுண்டா? அதுவும் இல்லை. பின்ன எப்படி? மாலை போடுற மாதிரி போய் கத்தியால? நோ. இப்போ அவருக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் உலகத்தில் எந்த தலைவருக்குமே இல்லை.
நெருங்கவே முடியாது ஆனந்தி. வேற என்ன உங்க திட்டம்? அது வந்து என்று சொல்ல ஆரம்பித்த போது அந்த ஸ்டோர்ஸில் குடியிருக்கும் ராகவன் என்பவன் தன்னுடைய துவைத்த துணிகளோடு மேலேறி வர இவர்கள் பேச்சை நிறுத்தினார்கள். என்ன மிஸ்டர் வசந்தன், சௌக்கியமா என்றான் ராகவன். நல்லா இருக்கேன் சார். ஏன் சார், நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் தானே யோசித்தான் வசந்தன். இல்லையே, ஆட்டோமொபைல் என்ஜினியர். ஏன் கேட்டீங்க? இன்னைக்கு பேப்பர் பார்க்கலையா? டிஐஜி மாணிக்கத்தை ரயிலில் வந்து சாமர்த்தியமாக சுட்டானே ஒருத்தன், அவன் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரான். அவன் பேர் வசந்தனா. யாருக்காச்சும் அப்படி ஆள் தெரிஞ்சா தகவல் கொடுக்க சொல்லி காவல்துறை அறிவிப்பு கொடுத்துருக்கு. விளையாடுறீங்களா? நமக்கு ஏது சார் கொலை செய்கிற துணிச்சல்? இந்த ஸ்டோர்ஸுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் கக்கூஸ் கட்டி கொடுங்கன்னு வீட்டுக்காரரை கேட்குறதுக்கே தயங்குற ஜாதி நாமெல்லாம். நான் சும்மா தமாஷுக்கு கேட்டேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க என்று விட்டு ராகவன் தன் துணிகளை போட்டு முடித்துவிட்டு புறப்பட்டு போனதும் வசந்தனும் ஆனந்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனந்தி, இனிமே நான் இந்த வீட்டில் இருக்கிறது டேஞ்சர். இந்த ஸ்டோர்ஸில், இந்த வீதியில் எத்தனையோ பேருக்கு என்ன தெரியும். யாராவது விளையாட்டா போலீஸுக்கு தகவல் கொடுத்தாலும் கொடுக்கலாம். உடனடியாக நான் இடம் மாறணும். எங்கே போவீங்க திடீர்னு? கும்பாபிஷேகம் நடக்க போகிற சிவனேசன் நகரில் அருளாம்பிகை கோயிலுக்கு பக்கத்திலேயே மடத்தெருன்னு ஒன்று இருக்குது. அங்கே 8ஆம் நம்பர் வீட்டை வாடகைக்கு பிடிச்சிருக்கேன். ஒரு வாரமாக தினம் அங்கே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் அங்கே போயிடுறேன். நீ சாயங்காலம் இருட்டின அப்புறம் புறப்பட்டு அங்கே வா, உனக்கு விபரம் சொல்கிறேன் என்றான் வசந்தன். தன் போர்ஷனுக்கு வந்தான். தன் டைரி, சில உடைகள், ஒப்பனை பொருள்கள் என்று நிரப்பி 2 சூட்கேஸ்களை எடுத்துக்கொண்டு 1/4 மணி நேரத்தில் புறப்பட்டு விட்டான் வசந்தன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க என்றார் டெலிஃபோனில் அந்த கண்ட்ரோல் அறையில் இருந்த அதிகாரி. ராகவன் சார். இப்போ நீங்கள் சொன்ன அட்ரஸ் இருக்கிற வசந்தனை நீங்கள் எதனால் சந்தேகப்படுறீங்க? அவர் நேரங்கட்ட நேரத்தில் வெளியில் போவார் வருவார், யாருக்கிட்டையும் பேச மாட்டார், முகத்தில் உற்சாகமே இருக்காது. அந்த ஆள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா தெரியாத மாதிரி நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் தானேன்னு கேட்டேன். அவர் இல்லை, ஆட்டோமொபைல் என்ஜினியர்னு பொய் சொன்னார். எதுக்கு இந்த அனாவசிய பொய்? பேப்பரில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னு சொன்னேன். அவர் முகம் போன போக்க பார்க்கணுமே. எனக்கு என்னவோ அந்த வசந்தன் மேலே சந்தேகமாக இருக்குது சார். நீங்கள் விசாரிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் உடனே நேரில் வரோம் என்று ஃபோனை வைத்த அதிகாரி இன்ஸ்பெக்டர் சிங்காரவேலுவை தொடர்பு கொள்ள எண்களை ஒற்றினார். கதவில் தொங்கிய பூட்டை பார்த்தார் இன்ஸ்பெக்டர் சிங்காரவேல். உடைங்க என்றார். வசந்தன் வீட்டு பூட்டு உடைக்கப்பட ஸ்டோர்ஸின் மொத்த ஜனத்தொகையும் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க கதவை தள்ளி போலீஸ்காரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். வசந்தன் அந்த அறையில் விட்டு சென்றிருந்த பொருள்களை ஆராய்ந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்த சிங்காரவேல் எல்லா குடித்தனக்காரர்களையும் பார்த்து, இதோ பாருங்க, இங்கே தங்கியிருந்த வசந்தன் தான் டிஐஜியை கொலை செஞ்சவன்னு நிரூபிக்கிற மாதிரி சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. இவனை நாங்கள் அரெஸ்ட் செஞ்சாகணும். இல்லைன்னா இவனால் இன்னும் சில கொலைகள் நடக்கும். ஒரு கொலைகாரனை காப்பாற்ற யாரும் முயற்சி செய்யாதீங்க. இப்போ இவன் எங்கே போயிருக்கான்னு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லிடுங்க என்றார். யாருக்கும் தெரியவில்லை. அதனால் மௌனம் சாதித்தார்கள். இங்கே யார் ஆனந்தி என்றார் சிங்காரவேல். சிலிர்த்து போன ஆனந்தி, என்ன சார் என்றாள். இங்கே வாமா என்று அவளை தனியாக அந்த வீட்டுக்குள் அழைத்து வந்த அவர், வசந்தன் கிட்ட நீ கொஞ்சம் சிநேகமா பழகுவேன்னு தகவல் சொன்னாங்க, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்றார். ஐயோ, யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நான் யார் கூடவும் பேச்சு வச்சுக்க மாட்டேன். இந்த வசந்தன் முகத்தை கூட அதிகமாக நிமிர்ந்து பார்த்ததில்லனா. எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது சார் என்றாள் ஆனந்தி. ஓகே என்ற சிங்காரவேல் வெளியே வந்தார். அந்த ஸ்டோர்ஸில் குடியிருக்கும் ஒவ்வொருவரையும் சில கேள்விகள் கேட்டார். 1/2 மணி நேரம் கழித்து புறப்பட்டார் தன் படையோடு. சார், ஒரு சந்தோஷமான செய்தி என்றார் அமைச்சர் பாரதபுத்திரனின் பிஏ விநாயகம் அவரிடம் பவ்யமாக குனிந்து. என்னையா என்றார் விஸ்கி கிளாஸை காலி செய்தபடி அமைச்சர். அந்த வசந்தன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. மஃப்டியில் நிறைய பேர் அங்கே போட்டு வச்சிருக்காங்க. எந்த நிமிஷமும் அவன் மாட்ட போகிறான். இது மாதிரி நிறையா சொல்லிட்டாங்க. பிடிச்சு முடிக்கட்டும், அப்புறம் மொத்தமாக சந்தோஷப்பட்டுக்கலாம். சார், அப்புறம் ஒரு வேண்டுகோள். இப்பெல்லாம் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறப்போ லேசாக குடிச்சிட்டு போகிறீங்க. ஒரு எதிர்க்கட்சி பத்திரிகையில் செய்தியாக கூட போட்டுட்டாங்க. நாளன்னைக்கு காலையில் அருளாம்பிகை கோயில் கும்பாபிஷேகம், ஆன்மீக விழா. இந்த நிகழ்ச்சிக்கு தயவு செஞ்சு குடிச்சிட்டு புறப்படாதீங்க முறைத்தார் அமைச்சர். எனக்கு தெரியும், போதைக்காயா குடிக்கிறேன். அந்த கொலைகார பையன் வெளியில் உலாவிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு உதறல் இருக்காதா? என்னதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்கிறாங்கன்னாலும் ஒரு கிளி இருக்குயா. ஒரு தைரியத்துக்காகத்தான் போட்டுக்கிறேன். கோவில் நிகழ்ச்சிக்கு சுத்தமாக வருவேன், ஒரி பண்ணிக்காதீங்க என்றார். அமைச்சர் தன் பிஏவிடம் பேசிக்கொண்டிருந்த அதே ராத்திரி 8 மணிக்கு சிவனேச நகரில் அருளாம்பிகை கோவிலின் கோபுரம் முழுக்க சீரியல் பல்பு சரங்கள் தொங்கவிடப்பட்டு ஜுவலித்து கொண்டிருப்பதை
அருகில் மாடத்தெருவில் இருந்த அந்த தனி வீட்டின் தோட்டப்பகுதியில் நின்று வசந்தனும் ஆனந்தியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சன்னமான நிலா வெளிச்சத்தில் அவர்கள் இருவரும் நின்றிருக்க, எல்லாரையும் விசாரிச்சுட்டு போலீஸ்காரங்க போறதுக்கு 3 மணி நேரமாச்சு என்றாள் ஆனந்தி. யார் தகவல் கொடுத்ததுன்னு புரியலங்க. அந்த ஆராய்ச்சி இப்ப வேணாம், நடக்க போறத பத்தி பேசலாம் ஆனந்தி. நாளன்னைக்கு காலையில 6 மணிக்கு கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்குது. 7 மணிக்கு அமைச்சர் வராரு. மத தலைவர்கள் எல்லாரும் வராங்க. வழக்கம் போல டைட் செக்யூரிட்டி. நாம இங்கே இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அமைச்சரை கொலை செய்ய போறோம் ஆனந்தி. அதான் எப்படின்னு புரியல. சொல்றேன். அமைச்சரோட ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? அவர் வந்ததும் அவருக்கு பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்கிறாங்க. அடுத்து அமைச்சர் கோயிலோட தெப்பக்குளத்துல இறங்கி தலைமொழிகி ஈரத்துண்டோட நடந்து கோயில் கோபுரத்துக்கு இரும்பு படிகள்ல ஏறி மேலே போறாரு. அங்க புனித நீர் இவர் எடுத்து கொடுக்க கலசங்களுக்கு மத தலைவர்கள் அபிஷேகம் நடத்துறாங்க. இதான் நிகழ்ச்சி. இங்கிருந்து கோபுரத்தோட உச்சி தெரியலையே. நேரெதிர் பக்கம்தான் இரும்பு படிகள் அமைச்சிருக்காங்க போலிருக்கே. எப்படி இங்கிருந்து எய்ம் செய்வீங்க? அசடு, இந்த வீட்டை எதுக்காக செலக்ட் செஞ்சேன் தெரியுமா? இது கோயிலோட தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீடு ஆனந்தி. இந்த வரிசையில உள்ள எல்லா வீடுகளுக்கும் தெப்பக்குளத்துக்கும் நடுவுல இருக்கிறது கோவிலோட 20 அடி உயர காம்பவுண்ட் சுவர் மட்டும்தான். அதனால குளத்துல மொத்தம் 15 படிகள், 8 அடிக்கு தண்ணி நிக்குது. மேல் பூமி மட்டத்திலிருந்து 12 அடியில தண்ணி. இந்த வீட்டு தோட்டத்துல 10 அடிக்கு ஒரு தூர்ந்து போன உபயோகிக்காத கிணறு இருந்துச்சு ஆனந்தி. நான் தனி மனுஷனா கருவிகள் வச்சு 1 வாரமா உழைச்சு இந்த வீட்டு கிணத்துக்கும் தெப்ப குளத்துக்கும் நடுவுல இருக்கிற 17 அடி தூரத்துக்கு ஒரு சுரங்கம் வெட்டினேன். வியப்பாக அவனை பார்த்தாள். வெட்டி முடிச்சாச்சு. இப்ப இந்த கிணத்துலையும் தெப்ப குளத்தோட தண்ணி வந்துடுச்சு. இந்த சுரங்கத்தோட இந்த பக்க வாசல்ல ஒரு இரும்பு கதவு போட்டு வச்சிருக்கேன். அந்த கதவை இங்க மேல இருந்தபடி இதோ பாரு, இந்த எலக்ட்ரானிக் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா திறக்க முடியும், மூட முடியும் என்று பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பீஸை எடுத்து காட்டினான் வசந்தன். எனக்கு எதுவும் புரியல. இங்க இருந்து தெப்பக்குளத்துக்கு போறதுக்கு பூமிக்கு அடியில சுரங்கம் வெட்டினீங்க, சரி. அதுக்கு எதுக்கு இரும்பு கதவு? புரியல. ஆனந்தி, இந்த சுரங்கம் வழியா தெப்பக்குளத்துக்கு போக போறது நான் இல்ல, மிஸ்டர் விக்கி போக போறாரு. இந்த வீட்டுல டெலிவிஷன் வச்சிருக்கேன். அதுல லைவ் கவரேஜ் தெரியும். அதை பார்த்துட்டே இருப்பேன். மினிஸ்டர் தலை முழுகிறதுக்காக தெப்பக்குளத்துக்குள்ள இறங்குறத இங்க இருந்து பார்த்ததும் ரிமோட் கண்ட்ரோலை அழுத்துவேன். சுரங்கத்துக்குள்ள கதவு திறக்கும். கிணத்துல இருந்து விக்கி தெப்பக்குளத்துக்கு போவாரு. யார் இந்த விக்கி? வா காட்டுறேன். தோட்டத்தில் இருந்த அந்த வலை மூடி போடப்பட்ட கிணற்றருகில் அழைத்து சென்ற வசந்தன் டார்ச் லைட் எடுத்து கிணற்றுக்குள் அடித்து, பாரு, உள்ள பாரு என்றான். உள்ளே பார்த்த ஆனந்தி பயத்தில் விக்கித்து தன் நெஞ்சை பிடித்து கொண்டாள். உள்ளே நீச்சல் அடித்து கொண்டிருந்தது ஒரு முதலை. ஒரு தனியார் முதல பண்ணையில காசு கொடுத்து வாங்கின முதலை இது ஆனந்தி. 2 நாள் பட்டினி போட்டேன். அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சிப்பந்திக்கு லஞ்சம் கொடுத்து ஆக்சிடென்ட் ஆகி கூழா போகிற மனித உடம்பு சதைகளை வாங்கிட்டு வந்து இதுக்கு மனித கறி போட்டு ருசி காட்டி வச்சேன். இப்போ மறுபடி 2 நாளா பட்டினி. கேட் திறந்ததும் தெப்ப குளத்துக்கு போகும். அங்கே குளத்துல இறங்குற அமைச்சரை குதறி எடுத்துடும். தேவைதான், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி ஒரு கோரமான சாவு தேவைதான் என்றாள் ஆனந்தி உணர்ச்சி பொங்க. கும்பாபிஷேக நாள். காலை 6 மணியிலிருந்தே கோவிலில் மந்திரங்கள் ஒலிக்க துவங்கின. ஏராளமான பக்தர்கள், அதே அளவு காவல் தலைகள், கேமராக்காரர்கள், டெலிவிஷன்காரர்கள் என்று அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. இப்போது கலசங்களில் ஊற்றப்பட போகிற புனித நீரை கோபுரத்திற்கு எடுத்து செல்லும் காட்சியை நாம் காண்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கூடியிருப்பதை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது என்று ஒரு நேர்முக வர்ணனையாளர் சொல்லிக் கொண்டிருந்தார். மாடவீதியில் டெலிவிஷனுக்கு எதிரில் வசந்தனும் ஆனந்தியும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். வீட்டு வாசலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. வசந்தன், காரியம் முடிச்சுட்டு நாம எங்கே எப்படி போக போறோம்? வாசல்ல நிறுத்தி இருக்கேனே, அது வாடகைக்கு எடுத்த கார். டிரைவர் இல்லாம எடுத்திருக்கேன். அதுல புறப்பட்டு பெங்களூர் போறோம். பெங்களூர்ல இந்த காரை பிரான்ச் ஆபீஸ்ல ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து மைசூர் போறோம். 4 நாள் கழிச்சு பம்பாய் போறோம் என்றான் வசந்தன். வசந்தன், அங்கே பாருங்க, அமைச்சர் வந்துட்டாரு என்றாள் ஆனந்தி டிவியை காட்டி. அமைச்சர் பாரதபுத்திரன் குண்டு துளைக்க முடியாத காரில் இருந்து இறங்க உடனே பாதுகாப்பு ஆயுத வீரர்கள் அவரை சூழ்ந்து வளையம் அமைத்து நடத்தி சென்றார்கள். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பாரதபுத்திரனை கோவில் அறங்காவலர்கள் மரியாதையோடு வரவேற்பதை நாம் காண்கிறோம் என்றார் வர்ணனையாளர். அமைச்சர் பூரண கும்ப மரியாதையை ஏற்றார். நடந்தார். தெப்பக்குளம் நோக்கி வந்தார். படிகளில் இறங்கினார். தன் சட்டையை கழற்றி அருகில் கொடுத்தார். இடுப்பு வேட்டி மட்டும் உடுத்தியிருந்த பாரதபுத்திரன் ஒரு காலை மெதுவாக தண்ணீரில் வைத்து
குளத்தில் இறங்க ரிமோட் கண்ட்ரோலில் பட்டன் அழுத்தினான் வசந்தன். சுரங்க வாயிலில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கதவு விலகி கொள்ள கிணற்றில் பசியில் துடித்து கொண்டிருந்த அந்த முதலை வாளை சுழற்றி கொண்டு திரும்பியது. சுரங்கத்தின் பாதைக்குள் நீந்தியது. தெப்பக்குளத்திற்குள் வந்தது. தூரத்தில் மனித வாசனை அதற்கு தெரிந்தது. வாசனையை நோக்கி விரைவாக நீந்தி வந்தது. வசந்தன் டிவியை பார்த்தபடி கமான் விக்கி கமான் என்றான். அமைச்சர் குளத்தில் இடுப்பளவு ஆழத்தில் நின்றபடி நன்றாக மூழ்கி எழுந்து கொண்டிருக்க பெரிய ஓங்காரத்துடன் தண்ணீரின் மேற்பரப்பில் தன் நீளமான வாயை திறந்தபடி வெளிப்பட்ட முதலை பாரதபுத்திரனை கவ்வி தண்ணீருக்குள் இழுத்ததை லட்சம் பேர் டிவியிலும் நேரிலும் பார்த்து ஸ்தம்பித்து போயிருக்க ஆயுத வீரர்கள் முதலையை நோக்கி டபடபவென்று சுட, ஆனாலும் பாரதபுத்திரன் இரத்த குதறலில் எப்போதோ செத்து போயிருந்தார். நீங்க சாதிச்சிட்டீங்க வசந்தன் என்றாள் ஆனந்தி. சபாஷ் என்று கைத்தட்டலுடன் வேறொரு குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க தோட்ட பக்கத்திலிருந்து உள்ளே அவர்களை நோக்கி வந்தார் சாதாரண உடையில் இருந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் சிங்காரவேலு. இருவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள். வசந்தனை பார்த்து பேசினார். நான் சிஐடி இன்ஸ்பெக்டர் சிங்காரவேலு. ஆனந்தியை தனியாக விசாரிச்சப்போ ஆனந்திக்கு நிச்சயம் நீங்கள் இருக்கிற இடம் தெரியும்னு எனக்கு பட்டது. நானே மாறு வேஷத்தில் ஆனந்தியை கண்காணித்தேன். ஆனந்தியை ஃபாலோ செஞ்சேன். அவள் இந்த வீட்டுக்கு வந்தா. நீங்கள் 2 பேரும் இப்போ நடத்தி முடித்த நாடகத்தை பற்றி பேசுனீங்க. நான் போயிட்டேன். உங்களை கைது செய்யாமல் குற்றம் நடந்தப்புறம் வந்து பாராட்டு சொல்கிறேனேன்னு வியப்பா இருக்கா? டிஐஜி மாணிக்கம் பூஞ்சோலைப்பட்டி ஊரில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தப்போ நான் இங்கே சப் இன்ஸ்பெக்டர். உங்கள் அக்கா பவானியை இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏவாக இருந்த பாரதபுத்திரனுக்கு பலியாக்கின கொடுமை எனக்கு தெரியும். என்னால் எதுவும் செய்ய முடியல. டிஐஜி கொலை செய்யப்பட்டப்போ நான் சந்தோஷப்பட்டேன். உங்களை தேடுற பொறுப்பு என்கிட்ட தான் இருந்தது. நான் ஒப்புக்கு செயல்பட்டேன். தீவிரம் காட்டியிருந்தா எப்போவோ உங்களை கைது செஞ்சிருப்பேன். பாரதபுத்திரனுக்கு உங்களால் ஒரு முடிவு ஏற்படணும்னு தான் விட்டு வச்சேன். உங்கள் திட்டப்படி 2 பேரும் புறப்படுங்க. நான் கைது செய்ய மாட்டேன். போங்க. அவரை பார்த்து நெகிழ்ச்சியோடு கைகூப்பிய வசந்தனும் ஆனந்தியும் காரில் ஏறி புறப்பட்டார்கள். முற்றும்.